நான் கான்ட்ராக்ட் ஷேக்கரோட பையன் பாபு. கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல பெங்காலி ஆளுங்களை சப்ளை செய்யறதுனால சில பேர் என்ன பெங்காலி பாபுன்னு கூப்பிடுவாங்க. இது ஒரு பயணம், ஒரு நீளமான பயணம். வெஸ்ட் பெங்கால்ல ஊக்லி நதிக்கரையோரம் சோட்டா லாட்கட் நகரத்துக்கு தான் நாங்கள் போயிட்டு இருக்கோம். இந்த பயணத்துல வாழ்க்கை இருக்கு, எதிர்பார்ப்பு இருக்கு, அது மட்டும் இல்ல மரணமும் இருக்கு. உஸ்ரேலி மண்டல், ஒரு பெங்காலி தொழிலாளியோட மரணம். இது இறந்து போன உஸ்ரேலி மண்டல்னு நீங்க நினைக்க வேண்டாம். நல்லா சாப்பிட்டு தூங்குற நம்ம சோம்பேறி சுமன் தான் இவன். நம்ம சுமன் எப்படின்னா வேலை செய்யாம எப்படி சம்பளம் வாங்கலான்னு ரிசர்ச் பண்றவன் தான் இவன். சோம்பேறி சுமன். இவங்க தான் ஏஞ்சல். என் மனசுக்குள்ள என்னைக்கு காதல் வந்துச்சோ அன்னைக்கு வந்த முதல் பொண்ணு இவ தான். இவ என் கூட வந்ததுக்கும் சில காரணங்கள் இருக்கு. போங்க மாமா, நான் தான் வந்துட்டே இருக்கேன்ல மாமா. சரி சாப்பிட்டீங்களா? இவ தான் எங்க சைட்ல வேலை செய்யற அழகா இருக்கிற ஒரு பொண்ணு, பேரு சாந்தி. இவ இப்படி நடக்கிறதுனால எங்க சைட்ல இருக்கிற எல்லாரும் இவளை டிஸ்கோ சாந்தி தான் கூப்பிடுவாங்க. இவ பேரு சாந்தி தான். இவளை பார்த்தா மத்தவங்க மனசுல போராட்டம் இல்லாம இருக்காது. அப்படிப்பட்ட சாந்தி இறந்து கிடக்கிற உஸ்ரேலியோட அன்புக்காக இந்த வண்டியில அவ ஏறல. இந்த வண்டி அவ ஊரு பக்கமா போறதுனால அவ காசை மிச்சப்படுத்துறதுக்காக இந்த வண்டியில ஏறி இருக்கா. நாளைக்கு சாந்தியோட அக்காவுக்கு கல்யாணம், அதுக்கு தான் அவ போறா. அதுக்கப்புறம் ஒரு ரகசியம் சொல்றேன். என் பையாவுக்கு இந்த சாந்தி மேல ஒரு பெரிய லவ் இருக்கு. ஆனா இந்த விஷயம் சாந்திக்கு மட்டும்தான் தெரியாது. இவர்தான் என் பையா, பாபுராம் சட்டர்ஜி. பிறந்தது என்னவோ பெங்காலி தான், ஆனா இப்ப அவர் எனக்கு சொந்தம். சில்லுன்னு 2 சோடா கொடுங்க. கூலிங் கம்மியா தான் இருக்கு. பரவாயில்ல கொடுங்க. ஹலோ, எனக்கு சரியா கேக்கல மாமா. அத கொஞ்சம் தரடா. ஐயோ கட் ஆயிடுச்சே. போனதுக்கு எதுக்கு சோடா? கூலிங்காக வச்சிருக்கேன். அப்படியே 2 கேஸ் பீர் வாங்கி இருந்தா அதுவும் இதுல வச்சா கூலிங் இருக்கும்ல. பெங்காலியான இந்த பையா எப்படி எனக்கு பையா ஆனார்னு தெரியுமா? இல்லனா இந்த ஏஞ்சல் என் கூட ஏன் வரான்னு தெரியுமா? உஸ்ரேலி மண்டல் ஏன் இறந்தாரு? இந்த மாதிரி நிறைய கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் கிடைக்கணும்னா கொஞ்ச நேரத்துக்கு எங்களோட சின்ன வயசுக்கு போய் தான் ஆகணும். எனக்கு என் பையா கிடைச்ச அந்த நல்ல நாட்களுக்கு. இதுதான் நான். இது என்னோட அம்மா. 1980 வருஷத்துல பெங்காலில ஒரு கான்ட்ராக்ட் ஒர்க்கை முடிச்சிட்டு வந்தாரு. ஆஜா பேட்டா. அவர் தான் என் அப்பா. பெங்காலில இருந்து எனக்காக ஒரு புது உறவை கொண்டு வந்தாரு. பெங்காலில இருந்து வரும்போது இந்த பையனை பார்த்தேன். இவனுடைய அப்பா அம்மா வெள்ளத்துல இறந்துட்டாங்களாம். யாருமே இல்லாத ஒரு அனாதை பையன். பசிக்குதுன்னு சொல்லி என் முன்னாடி வந்ததும் எனக்கே சங்கடம் ஆயிடுச்சு. இனிமே பாபுவுக்கு துணையா இவன் இங்கேயே இருக்கட்டும். இவனுடைய பேரும் பாபுதான், பாபுராம் சாட்டர்ஜி. இருந்தாலும் நீ இவனை பையானே கூப்பிட்டா போதும். பையான்னா அண்ணன் அர்த்தம். ஏ துமாரா பாய். மீனோய் அயர அயர உசுரோட இருக்கிற அயர மீன மீனோய். முதலாளி உயிரோட அயர இருக்கு, சீக்கிரமா 1 கிலோ போட்டுட்டுமா? எதுக்காக சீக்கிரமா எடுக்கணும்? சீக்கிரமா எடுக்கலன்னா செத்து போயிடுமே. விரதம் இருக்கிறதுனால இங்க எல்லாருமே வெஜிடேரியன். அப்படியா? ஆமா. மீனே. ஏய், இங்கதான் யாருமே இல்லையே, எதுக்காக கத்துற? இதுதான் எங்களோட தீம் சாங். மீன் வாங்கட்டாலும் பரவாயில்ல, எங்களை பாடக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. மீனே. மகனே, நீ அண்ணனை கூட்டிட்டு உள்ள போ. வா பையா. பாபு, இதனாலயும் ஒரு யூஸ் இருக்கு. பேரை சொல்லி கூப்பிட்டதும் 2 பிள்ளைங்களே நிப்பாங்க. எங்க அப்பா எங்களை அவர் பிள்ளைங்கன்னு சொன்னது சும்மா கிடையாது. பையாவை அப்பா பெரிய பையனா தான் பார்த்தாரு. அதனாலதான் என் கூடவே பையாவை ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வைக்க அப்பா முடிவு பண்ணாரு.
இல்ல வேண்டாம். என்ன பையா இது? நான் பாத்துக்கிறேன். யாரோடும் யாரோடும் தான் நான் சேரும் காலம்தான், உயிரோடும் புகழோடும் தான் நீ வாழும் நேரம்தான். ஒரு வார்த்தை சொன்னாலே உலகெல்லாம் ஆழ்வேனே, மலை தாண்டி சென்றாலும் வென்று நான் வருவேனே. வரமருளும் தெய்வம் தான் இங்கு வாராதோ. அந்த பிரச்சனைக்கு அப்புறம் எங்க 2 பேரையுமே ஸ்கூலை விட்டு வெளியில அனுப்பிச்சிட்டாங்க. ஆனா அப்பா பையாவை வற்புறுத்தினாலும் வேற ஸ்கூல்ல சேர்றதுக்கு பையா ஒத்துக்கல. मुझे नहीं पढ़ना. அப்புறம் ஒரு புது ஸ்கூல், புது யூனிஃபார்மோட என்னோட பயணத்தை ஆரம்பிச்சேன். நான் ஏஞ்சலை பார்த்தது முதல் இந்த ஸ்கூல்ல வச்சுதான். அவளை பார்த்த உடனே என் மனசுக்குள்ள ஒரு ஃபீல், அது என்ன சொல்றதுன்னே தெரியல. யாரோடும் யாரோடும் தான் நான் சேரும் காலம்தான், பேரோடும் புகழோடும் தான் நீ வாழும் நேரம்தான். ஆயிரம் காலம்தான் ஆனந்தம் பொங்காதே, ஆகாயத்தின் மேலேதான் அன்பெல்லாமே. கவியொன்று பாடவே பொருளாக வந்தாயே, புவி என்று வந்ததால் மதி நீயே. உன்னாலே யாவும் தோன்றாதோ இன்றிலே. அழகு மொழி தவள பழக விழியுதவ உலக மழை பொழிய நிலவு ஒளி சிதைய மாலை நேரமே எனக்குள் தோன்றும் போதிலே. யாரோடும் யாரோடும் தான் நான் சேரும் காலம்தான், பேரோடும் புகழோடும் தான் நீ வாழும் நேரம்தான். வெள்ளித்தூள் கலவையே அள்ளித்தான் இறைப்பேனே, துள்ளியே குதிப்பேனே பள்ளி பின்னாலே. நமக்காக இயற்கையே பூமிக்கு வந்து நாம் எல்லாம் வாழ்ந்திட இது காலமே. என் சுவாசம் என்றும் சந்தோஷம் இங்கேதான். புதிய சுகமலர உதய கனவுகளில் நினைவு முகமலர இருள் விலகியது. காலம் மாறுமே என்றென்றும் காயம் மாறுதே. யாரோடும் யாரோடும் தான் நான் சேரும் காலம்தான், பேரோடும் புகழோடும் தான் நீ வாழும் நேரம்தான். ஒரு வார்த்தை சொன்னாலே உலகெல்லாம் வாழ்வேனே, மலை தாண்டி சென்றாலும் வென்று நான் வருவேனே. வரமருளும் தெய்வம் தான் இங்கு வாராதோ. பஸ் ஸ்டாண்ட் வந்துருச்சு, இறங்குங்க இறங்குங்க, எல்லாரும் இறங்குங்க சீக்கிரம். யோ
எவ்வளவு நிறைய சீக்கிரம் இறங்க. என்ன வேடிக்கை பாக்குற? சீக்கிரம். ஏய், டிக்கெட் எடுக்க பக்கம் இல்ல, வந்துட்டானுங்க. போலாம், ரைட். அண்ணன், நான் சும்மா விளையாடுக்க சொன்னேன். இவன் பேர் தான் மணிகண்டன். ஒரு லோக்கல் கட்சி தலைவரான வாசுதேவனோட எல்லா உண்மையும் தெரிஞ்ச அடியாள் மணிகண்டன் தான் இவன். ஒரு ஸ்ட்ரைக் அன்னைக்கு கவர்மெண்ட் வண்டியை கொளுத்துனதுக்காக இவனுக்கு எதிராக சாட்சி சொன்னவன் தான் நான். அதோட கோபம் அவனுக்குள்ள இன்னும் இருக்கு. இவர்தான் அந்த கட்சி தலைவரான வாசுதேவன். இவரோட கனவு எல்லாமே வர எலெக்ஷன்ல சிஎம் ஆகிறது மட்டும்தான். இது அவரோட பையன் மோகன். இவர் ஒரு எம்பி ஆக்கி டெல்லிக்கு அனுப்புறதுக்கு அவங்க அப்பா ரொம்பவே பாடுபடுறாரு. மே மோகன் ஒர்க்கிங் ஹூ மே மோகன் ஒர்க்கி ஹிந்தி அமாரா ராஷ்டிர அதனாலதான் தன்னோட பையனுக்கு வாசுதேவன் ரகசியமா ஹிந்தி டியூஷன் ஏற்பாடு பண்ணிருக்காரு. என்ன மணிகண்டா, காலையிலே வந்திருக்க? ஏதாவது புது பிரச்சனை கொண்டு வந்திருக்கியா? அது அங்க எனக்கு வேலை செட் ஆகல முதலாளி. அந்த இடத்துல ஏகப்பட்ட கெடுபிடி. ஆமா ஆமா, வேலை செய்யும்போது தண்ணி அடிக்கக்கூடாதுன்னு சொன்னோம். அது இவருக்கு பிடிக்கலையாம். அப்படிதானே? அதை தட்டி கேட்ட மேனேஜர் கணத்துல அடிச்சா அவங்க சும்மா இருப்பாங்களா என்ன? அதான் வேலையை விட்டுட்டு இங்க வந்து நிக்கிறாரு. நீ போற இடத்துல எல்லாம் பிரச்சனை பண்ண என்னதான் பண்ண முடியும் மணிகண்டா? அங்க நீ வேலையே செய்யாம இருந்தா கூட உனக்கு சம்பளம் வந்ததுல. எனக்கு வேற எங்கேயாவது வேலை கொடுங்க. உன்னோட இந்த முரட்டு புத்திக்கு எங்க தான் வேலை கிடைக்கும்? அது வந்து நம்ம காலேஜ்ல மேனேஜ்மெண்ட்ல 2-3 போஸ்ட் காலியா இருக்கு. அதை வேணா கொடுக்கலாம். கொஞ்சம் நீ வாயை மூடிக்கிட்டு இருக்கியா? உங்களுக்கு விருப்பம் இல்லைனா வேணாம். நான் ஒரு ஐடியாவுக்கு தான் சொன்னேன். இங்க பாரு, நம்ம குமார் இருக்கால கான்ட்ராக்டர், அவங்கிட்ட சொல்லி இவனை வேலைக்கு வச்சுக்க சொல்லு. அச்சா ஐடியா. டீக்கே டாடி, டீக்கே. டீக்கே. ஏய் பாபு, இப்படி போனை சும்மா நோண்டிக்கிட்டு இருக்காம நீயே ஏதாவது ஒரு வேலை செஞ்சினா உனக்கு ஒரு சம்பளம் கிடைக்கும்ல? சாரி, நான் வேலை செய்ய வைப்பேன். அது மட்டும் இல்லாம இவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ண என்ன கூலி வேலைக்கு எப்படி கூப்பிடணும்னு தோணுது? உன் பையன் அங்க கஷ்டப்பட்டு வேலை செய்யறதுனால தான் நான் சொல்றேன். அவர் வேலை செய்வாரு, ஆனா நான் வேலை செய்யறது அவருக்கு பிடிக்காது. அது பேர் தான் பாசம். இத பாருங்க, என் வேலையும் அவர் தான் சேர்த்து செய்யறாரு. நீங்களே பாத்தீங்களா, எல்லாருமே ஒரு மூட்டையை தூக்கும் போது என் பையா மட்டும் 2 மூட்டையை தூக்குறாரு. அதுல ஒரு மூட்டை என்னோடது. நம்ம ஊர்ல 2 சம்பளம் வாங்குற ஒரே பெங்காலி என்னோட பையா தான். அதுல ஒரு சம்பளம் என்னோடது. அதனால நான் வேலை செய்யலன்னு நீ சொல்லக்கூடாது. எனக்கு பதிலா என் பையா வேலை செய்யறார், புரியுதா? பையா, அது என்ன ஒரு மூட்டை? இப்போ நான் மட்டும் தான் வேலை செய்யறேனா? நீங்க எங்க போனீங்க? நான் இன்னைக்கு ஆஃப் டே லீவ் பா, ரொம்ப டயர்டா இருக்கு. எப்போ இப்படி லீவ் எடுத்தா என்ன ஆகுறது? நான் மட்டும் கஷ்டப்பட்டு உழைச்சா போதுமா? சோம்பேறியா இருக்க கூடாது பையா. இனிமே அப்படி செய்யாதீங்க, புரியுதா? இனிமே அப்படி செய்ய மாட்டேன். ஆனா நான் சொன்ன விஷயம் உங்க மனசுக்குள்ள இருக்கும். சரிப்பா சரிப்பா. இவ்வளவு பெரிய உடம்ப வச்சுக்கிட்டு இவ்வளவு சோம்பேறியா இருந்தா ரொம்ப கஷ்டம் பையா. இன்னைக்கு செஞ்ச வரைக்கும் வேலை போதும். நானும் இன்னைக்கு கொஞ்சம் டயர்டா தான் இருக்கேன். ஹே பையா, கொஞ்சம் நில்லு. இங்க கொஞ்சம் வா. கொஞ்ச நாளாவே உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன? அந்த பாபு உன்னை நல்லாவே ஏமாத்திக்கிட்டு இருக்கான். உன் சார்பா பெங்காலில இருந்து வேலை செய்யறவங்களை இங்க இறக்குமதி பண்ணி கை நிறைய சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லப்பா, வேலையே செய்யாம உன்னை வச்சு அவன் சம்பளம் வாங்கிட்டு இருக்கான்ல. அவன் நம்பர் 1 திருடப்பா. சொல்றதுக்கு பாபுவை பத்தி ஏதாவது சொன்ன உன்னை சாவடிச்சு விடுன்னு சொன்ன தைரியம். பாபுவோட வீடு தான் என் வீடு. அவங்களுக்காக நான் உயிரை கூட கொடுப்பேன். இதுக்காக நான் எதையும் எதிர்பார்க்கல, புரிஞ்சுதாயா? நாரதர் வேலை பாக்குறியா? இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன். ஒழுங்கா நடந்துக்க. வேலை செய்யற இடத்த எப்படி போட்டிருக்கானு பாரு. எவனுக்குமே கொஞ்சம் கூட பொறுப்பு இல்ல. என்கிட்ட இன்னைக்கு நல்லா வாங்கி கட்டிக்க போறானுங்க. சிமெண்ட கையில எல்லாம் தேய்ச்சிக்கலாம். இதெல்லாம் ஒரு பொழப்பு. இதை தூக்கணும்னா 2 கிலோ புண்ணாக்கு திங்கணும் முடக்கு. இப்பவே டயர்ட் ஆயிட்டேன். நாம ஏன் 11 மணி டீ சாப்பிட்டு வரக்கூடாது? அதுக்கு இன்னும் டைம் ஆகலையா? இப்பதானே நீ வந்த. அதனால தான் கேட்டேன். சரி, பொண்டாட்டி கிட்ட பேசி கொஞ்ச நேரம் டைம் பாஸ் பண்ணிக்கிறேன். ஏய், நான் மத்தியானம் வீட்டுக்கு சாப்பிட வருவேன். இங்க இருந்து மொத்தம் 24 கிலோமீட்டர் தானே. நான் திரும்பி வந்து வேலை செஞ்சுக்கிறேன்.
டேய் சுமன், சும்மா பேசிக்கிட்டே இருக்காதடா. வந்து இந்த சிவரை சீக்கிரம் முடிச்சு கொடு. புது சூப்பர்வைசர் வேற வந்திருக்கான், அவன் உன்னை முடிச்சு விடுவான். இங்க பாரு, என்ன மாதிரி ஸ்கில்டு லேபர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வேலை செய்ய மாட்டாங்க. எங்க மூளைக்கும் பிளானுக்கு மட்டும்தான் காசு. எத்தனை இன்ஜினியருங்க ஆடி கார் எடுத்துட்டு என்கிட்ட வந்து பிளான் வாங்கிட்டு போவாங்க தெரியுமா? இன்னைக்கு மார்னிங் கூட ஒருத்த ஹோண்டா சிட்டில வந்தாயா? யாரு? குத்துப் மீனார் சாயறதுக்கு என்ன காரணம்னு கேட்டு வந்தானா பாத்துக்க. அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் என்ன சொன்னேன்னா, பெரிய பெரிய விஷயம் எல்லாமே கொஞ்சம் சாஞ்சி பெண்டா தான் இருக்குன்னு சொன்னேன். உதாரணத்துக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் எடுத்துக்க, அவரு கூட சாஞ்சி பெண்டா தானே நடக்கிறாரு ஸ்டைலா. இத சொன்னதுக்கு 5 லட்சம் செக் கொடுத்துருக்கா. நீ போய் உன் வேலையை பாரு. நான் மேல போய் கொஞ்ச நேரம் விசிறி விட்டுட்டு வரேன். ரொம்ப வேர்க்குதுப்பா. ஜல்தி காம் கரோ, செங்கலுக்கு ஒண்ணு வலிக்காது. இவன் என்ன போட் ஓட்டிட்டு இருக்கானா? அரே பாய், ஹே தூ காம் கரோ. இந்த பெங்காலிங்களை வச்சு வேலை செய்யறது கஷ்டம். तुम क्या करता? खेल नहीं खाया? जल्दी काम करो. हाँ, क्या देख रहा? जाओ. हाँ, அடிக்கிற மாதிரி சட்டையை போட்டு வந்து இங்க என்னடா பண்ற? வேலையை பாடுறா. மேல நிக்கிறவங்க பாதுகாப்பா நில்லுங்க. என் தலையில விழுந்துடக்கூடாது. எங்க ஆளுங்க கூட சேர்ந்து நீங்களும் கட்டு போயிடாதீங்க, சரியா? யார் அவன்? இத சப் கான்ட்ராக்ட்ல எடுத்திருக்கானோ? ஏய், இது நம்ம பாபு இருக்கார்ல, பெங்காலி பாபு, அவனோட அப்பா தான் சேகர். நீ இந்த மரத்தை என்ன ஷேவா பண்ணிட்டு இருக்க? இப்படி இப்படி பண்ணிட்டு இருக்கிறதுக்கு வேகமா பண்ணு. பெரிய கான்ட்ராக்டரா இருந்தாரு, பாவம். இப்போ பைத்தியம் முடிச்சிருக்கு. கொஞ்ச நேரத்துல கம்மியாகும், கொஞ்ச நேரத்துல அதிகமாயிரும். எந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்கை பார்த்தாலும் அவரோட பில்டிங் நினைச்சு கொஞ்ச நேரத்துக்கு அதிகாரம் பண்ணுவாரு. பாக்குறதுக்கு கஷ்டமா தான் இருக்கும். என்ன பண்றது, தேவையில்லாத தொழிலை பண்ணி நஷ்டப்பட்டுட்டாரு. சிட்டில முக்கியமான இடத்துல தான் அவரோட பரம்பரை வீடே இருந்தது. ஒரு கல்கத்தா கம்பெனி கூட போட்ட கான்ட்ராக்ட்ல அவரோட வீட்டை இடிச்சு 12 மாடி பிளாட் கட்டுறதுக்கு பிளான் பண்ணாரு. 50 லட்சம் ரூபாய் பணமும் கிரவுண்ட் ஃப்ளோர்ல 2 வீடும் தான் சேகர் சாருக்கு. அப்படிதான் அக்ரிமெண்ட் போட்டது. ஆனா வேலையை ஆரம்பிக்கும் போதே ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஸ்டே ஆர்டர் வந்துருச்சு. பக்கத்துல இருக்கிற எல்லா பில்டிங்க்கும் பிரச்சனை வந்துருமா. கடைசியில என்ன ஆச்சுன்னா, பைசாவும் கிடையாது, பிளாட்டும் கிடையாது, பரம்பரை வீடும் போயிருச்சு. அதுக்கப்புறம் இவரோட மனநிலை பாதிக்கப்பட்டுருச்சு. லால் சலாம். எப்படிப்பட்ட நிலைமையில வாழ்ந்த மனுஷன் தெரியுமா? இவர் நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது மீன் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்த நம்ம குமார் இப்போ பெரிய கான்ட்ராக்டர் ஆயிட்டாரு. இவர் தான் அவர் சொன்ன கான்ட்ராக்டர் குமார். மீன் வியாபாரத்துல பெருசா வளர்ந்த ஒரு திமிங்கலமான கான்ட்ராக்டர். மதம் மாறின இவருக்கு மற்ற ஜாதிக்காரங்களையும் இல்ல பணக்காரங்களையும் பார்த்தா சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அதோட அழகா இருந்தா அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. உதாரணத்துக்கு, அவருக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்கிற அவரோட பிஏ ஜெயக்குமார். டிரைவர், பாப்பா காலேஜில் விட்டுட்டு சீக்கிரமா வந்துரு. என்ன? சரி சார். சரி சார். போட்டோம். டாடா பாப்பா. நீ முன்னாடி போறதுக்கும் நான் தான் சொல்லி ஆகணுமா? டேய், சொன்னது முன்னாடி போற, பின்னாடி வா. டேய், இப்படி வாடா. என்ன முதலாளி? இப்போ இந்த ஆளை பார்த்தா இவன் முதலாளி, இவனோட தொழிலாளி நான் தான் நினைப்பேன். உங்களை பார்த்தா தான் முதலாளி மாதிரி இருக்கு. ரொம்ப வசத்துறடா. இந்த பிரேஸ்லெட்டையும் இந்த ஜில்கு சிப்பாவையும் கலட்டி போட்டுட்டா ரொம்ப லோக்கல் ஆயிடுவேன். இவன் ரொம்ப அழகா இருக்கிற ஆணழகன். ஆனா என் பின்னாடி சுத்துற சாதாரண ஒரு வேலைக்காரன், பெரிய குடும்பத்தை சேர்ந்தவன். எனக்கு இவங்களெல்லாம் பார்த்தா ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் கூடவே வச்சிருக்கேன். முன்னாடி ஸ்டைலா இருக்க கூடாது. ஏன் முதலாளி இப்படி எல்லாம் பண்றீங்க? சீக்கிரமா போய் ஒரு டீ வாங்கிட்டு வா. முதலாளி, நான் உங்க பிஏ மட்டும்தான், உங்களுக்கு ஒன்றும் எடுபடி இல்ல. பிஏக்கு என்ன கொம்பா இருக்கு? பிஏனா என்ன அர்த்தம்? பர்சனல் அசிஸ்டன்ட் இல்ல, பிஏனா சொல்றத கேக்குறவன். நான் சொல்றல, டீ வாங்கிட்டு வாயா. பிஏவா பர்சனல் அசிஸ்டன்டா. பொறவன் பிடிச்சவன். இந்த ஆளை கொல்ற அளவுக்கு எனக்கு கோவம் வருது. ஏன்னு தெரியுமா? பிஏன்ற போஸ்டிங்க கொடுத்துட்டு சமையல்காரன், தோட்டக்காரன், துணி துவைக்கிறது எல்லாமே நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப எடுபடியாவும் மாத்திட்டாரு. தலை எழுத்து. அந்த ஆளுக்கெல்லாம் கரெக்டான வேலை மீன் விற்கிறது தான். டீ ஒரு கேடு. ஏய், क्या देख रहा है? कुछ नहीं साहब. अबे जाओ. साला. தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டின்னா. ஏய், தண்ணி கீழே வரும்போது ஸ்டெப் தேவையில்லை, குதிச்சாலே போதும். கடவுளே,
பிரேக் ஃபெயிலியர் ஆன வண்டி முன்னாடி வருது. இப்ப என்ன இதே பண்றது? இடத்துல ஒரு போஸ்ட் ஆபீஸ் இருந்ததே, எங்க போச்சு? ஆ? முன்னாடி போறதா இல்ல பின்னாடி போறதா? பின்னாடியே போ. அட ஆ? என்ன குமார், உன் கையில மீன் கூடைய காணோம். இன்னைக்கு வியாபாரத்துக்கு போலையா? முதலாளி, உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்றது, இப்ப நான் மீன் வியாபாரம் பண்றதுல நான் கான்ட்ராக்டர். அது கூட நல்ல விஷயம் தான். மீனை மொத்தமா கான்ட்ராக்ட் எடுத்து பிசினஸ் பண்றது நல்ல விஷயம் தான். அது சரி, உங்க அப்பா எங்க வீட்டு நிலத்துக்கு வேலைக்கு வரதா சொல்லிட்டு வரவே இல்லையே, என்ன விஷயம்? அப்பா இறந்து மண்ணுக்குள்ள போய் விண்ணுலகம் போய் 12 வருஷம் ஆச்சு முதலாளி. ஓ, அதுக்கப்புறம் தான் நீ மதம் மாறி அந்த மதத்துல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்க. எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. சரி, உங்க அம்மா இப்போ? அப்பா இறந்து 2 வருஷம் கழிச்சு அம்மாவும் இறந்துட்டாங்க. முதலாளி, நீங்க வீட்டுக்கு போங்க. எல்லாரும் இறந்து போனதுக்கு அப்புறம் உன் வீட்டுக்கு போய் நான் யாரை பாக்குறது? ஐயோ, என் வீட்டுக்கு இல்ல, உங்க வீட்டுக்கு முதலாளி. நான் வீட்டுக்கு போயிட்டா இங்க நடக்கிற வேலையெல்லாம் யார் பாக்குறது? கொஞ்சம் அசந்த அவ்வளவுதான். இங்க வா. சொல்லுங்க. என்ன கொண்டு போற? சிமெண்ட் முதலாளி. செவுரு பூசுறதுக்கான மெத்தட் என்னன்னு கொஞ்சம் சொல்லு. 1 பாண்டு சிமெண்ட்டுக்கு 5 பாண்டு மணல். 5 பாண்டு மணலா? ஏண்டா 4 பாண்டுக்கு மேல யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லிருக்கல. உங்களை எல்லாம் வேலைக்கு வச்சு நான் உருட்ட மாதிரி. திருட்டுத்தனம் பண்ணி தான் சம்பாதிக்கணும்னா எனக்கு அது வேண்டவே வேண்டாம். நீங்க யாருங்க வேலை செய்யவும் வேண்டாம். உன்னோட மீன் கூட எனக்கு தேவையில்லை. இப்ப சிமெண்ட் மிக்ஸ் பண்றது யாருன்னு பாக்குறேன். நான் கிளம்புறேங்க. உப்மா கிண்டியா விளையாடுற நீ? எதுவும் தேவையில்லை. ஏதாவது நல்ல விஷயம் பண்ணணும்னா நான் சொல்றத முதல்ல கேளுங்க. நான் பைத்தியக்காரன் தான், ஆனா என்னால இது மட்டும் தான் முடியும். வேலை விஷயத்துல மட்டும் என்னங்க பிரச்சனை? எனக்கு யார் இருந்தாலும்? ஆமா, இல்லனா வீட்டுக்கு அனுப்பிச்சு. ஐயோ, டியூட்டி டைம்ல சாப்பிட்டுட்டாங்க. ஏய் பைத்தியக்கார கிழவா, என் மேல கைய வைக்கற. விட்டு. சாவுடா. நல்லது மீன் வியாபாரம். அந்த உயரமா இருக்கிறவனுக்கு பைத்தியமாப்பா? சும்மா கூப்பிட்டு அடிக்கிறாப்பா. அவன் கொடுத்த அடி ரொம்பவே வலிக்குது. அதோ என் பையன் பாபு. அப்பா, இங்க பாரு, என்ன ஒருத்த அடிச்சிட்டான். யாரு? என் அப்பா அடிச்சது யாரு? அது யாருன்னு கேக்குறேன்ல. இங்க பாரு, உங்க அப்பா மேலதான் தப்பு. இவரு சூப்பர்வைசர் அடிச்சதுக்கு அப்புறம் தான் அவன் இவரை திருப்பி அடிச்சான். ஓ அப்பந்தானே அவன்? அது எனக்கு தெரியாது. அது தெரிஞ்சிருந்தா இவன் கதையை முடிச்சிருப்பேன். பாபு, பாபு சொல்றத கேளு. பைத்தியம் பிடிச்சிருந்தா கூட்டிட்டு போய் சங்கிலியில கட்டி வைங்கடா, இல்லனா அடிபட்டே செத்து போயிடுவான்டா. பாபு விடு, நான் சொல்றத கேளு. வேலைக்கு தடங்களா இந்த மாதிரி ஏதாவது செஞ்சனா என்ன மாதிரி யாரும் பொறுமையா இருக்க மாட்டாங்க, தெரிஞ்சுக்க. நீ அப்பாவை கூட்டிட்டு போ போ. மனசளவுல பாதிக்கப்பட்ட இந்த அப்பாவை அடிச்சதுக்காக ஒரு நாள் நீ கஷ்டப்பட போற. என் அப்பாவோட நிலைமை சரியில்லை. இந்த இடத்துல அவர் மேல தப்பு இருக்கிறதுனால உன்னை விட்டுட்டு போறேன். திருப்பி கொடுக்கறதுக்கு ஒரு நேரம் வரும், அன்னைக்கு பாக்குறேன். அவன் பைத்தியக்காரன்ப்பா, அவனை எதுவும் பண்ணாத. என்ன இருந்தாலும் நீ செஞ்சது பெரிய தப்பு தான்ப்பா. இவன் எல்லாத்துக்கும் கொஞ்சம் யோசனை பண்ணுவான். இன்னொருத்தன் இருக்கான், அவன் இன்னொரு சைட்ல இருக்கான். அவனுக்கு மட்டும் இந்த விஷயம் காதுக்கு கேட்டுச்சு, உன் தலை தனியா தரையில கிடக்கும். பார்க்கறதுக்கு இது ஒரு முதியோர் இல்ல மாதிரி தெரிஞ்சாலும் இதுதான் என்னோட அழகான குடும்பம். இந்த வீட்டுக்கு வாடகை மாசம் 4000 ரூபாய். இதோ ஜிலேபி சாப்பிட்டுட்டு இருக்காங்களே எங்க பாட்டி, இவங்க எங்க அப்பாவோட அம்மா. இவங்க என் அம்மாவோட அம்மா. இது அப்பாவோட பெரிய அக்கா, இது வரைக்கும் கல்யாணமே ஆகல. இவங்க தான் என்னோட அத்தை. இந்த ஹீரோ என் அப்பாவோட அப்பா.
இவங்க எல்லாருமே 88-90ன்னு நாட் அவுட்ல பேட்டிங்கை கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்காங்க. தாத்தாவுக்கு சுகர் அதிகமா இருக்கிறதுனால தான் ஜிலேபி சாப்பிட்ற பாட்டிய அப்படியே ஒத்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. நான் சொல்றத கேளு. சுகர் இல்லைன்னு நினைச்சு தேவையில்லாம கொலஸ்ட்ரால வர வச்சிடாத. இனி எனக்கு என்ன வந்தா என்ன? என் மனசுல பட்டதை நான் சொன்னேன். உங்களுக்கு வேணும்னு ஒரு அப்பளம் பொரிச்சு தரேன், சாப்பிட்றீங்களா? இங்க யாரும் நீ குடுக்குற அப்பளத்துக்கு அலையல. அவருக்கு ஜிலேபி கிடைக்கலங்கிற கோபம். ஜிலேபி செய்யறதுனால நாங்க வசதியா இருக்கோம்னு நீங்க நினைக்க வேண்டாம். இது எல்லாமே கடைங்களுக்கு சப்ளை பண்றதுக்காக மட்டும்தான். இந்த பெரிய கம்பெனிக்கு எம்டி யாருன்னு பாத்தீங்கன்னா எங்க அம்மா தான். அம்மாவுக்கு ஜிலேபி சீக்கிரட்டை கத்து கொடுத்தது என் பையா தான். கண்ணு தெரியுதா என்ன பேபி ஷால்னு எப்படி இருக்க? அம்மா, பையாக்கு இங்க வேலை முடிஞ்சிருச்சுன்னா நான் கொஞ்சம் வெளில கூட்டு போலான்னு இருக்கேன். வேலை இப்ப முடிஞ்சிடும். இருந்தாலும் அவனை எங்கேயும் கூட்டிட்டு போகாத. ரொம்ப டயர்டா இருப்பான். இது முடிச்சிட்டு வேணும்னா போய் ஒரு சினிமா பாருன்னு சொன்னேன். அதுக்கு தான் நானும் கூப்பிடுறேன். அது இருக்கட்டும். என்னப்பா, நான் இந்த ஜங்ஷன்ல இருக்கிற சைட் வரைக்கும் கொஞ்சம் போயிட்டு வந்துடுறேன். அடுத்ததா உத வாங்கறதுக்கு அவர் ரெடி ஆயிட்டாரு. அவரை எப்படியாவது தடுத்து நிறுத்தி ஆகணும். அப்பா. ஆ? வாங்க சாப்பிடுங்க. காப்பாத்திட்டீங்க கடவுளே. காலையில பிளான் சக்சஸா முடிஞ்சாலும் மதியம் அம்மா அப்பாக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக அந்த ரூமை திறந்தாங்க. ஆனா அப்பா அங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டாரு. கதவை தரங்க. கொஞ்ச நேரம் நீ அங்கேயே இரு. ஏன் இப்படி பண்றீங்க? கதவை தரங்க. வெளியே போகாதீங்க. அப்ப போனவர் அன்னைக்கு நைட்டு வரைக்கும் திரும்பி வரவே இல்லை. இது ஒண்ணும் புதுசு இல்லையம்மா. அவர் இது மாதிரி போயிட்டு 2-3 மாசத்துல திரும்பி வந்திருக்காருல்ல, அதே போல திரும்பி வருவாரு. அம்மா சும்மா அழாதம்மா. போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், பேப்பர் விளம்பரமும் கொடுத்துருக்கோம். மா அழாதீங்க, வாங்க. வா தாத்தா, நீங்களும் வாங்க. வாங்க பாட்டி. அப்பா தொலைஞ்சு பேப்பர்ல ஆட கொடுத்து இன்னியோட 1 மாசம் ஆச்சு. அண்ணா ஒரு டீ. என்னப்பா நீ உன் கல்யாணத்துக்கு கூப்பிடவே இல்ல? ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா நண்பா தான் தேடி வரணும். அது சரிதான், கரெக்டா சொன்ன. ஓ அண்ணா ஒரு டீ ஸ்ட்ராங்கா. ஐயா சாமி, ஏதாவது போடுங்க சாமி. காசு இருந்தா கொடுங்க சாமி. சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு சாமி. ஐயா சாமி இல்லன்னு சொல்றல, கிளம்பு. நான் நிறைய தடவை பார்த்துட்டு இருக்கேன் சாமி. ஏதாவது போடுங்க நீ சாமி. பிச்சைக்காரன் தானே? ஐயா நான் உங்க Facebookல க்ளோஸ் ஃப்ரெண்டு. நேத்து கூட உங்க போட்டோக்கு நான் லைக் பண்ணி கமெண்ட் கூட போட்டிருக்கேன். ஏதாவது போடுங்க சாமி. ஆஹா, ரொம்ப நல்ல விஷயம் தான். எப்படி இருந்தாலும் வாழ்க்கையில முதல் முறையா ஒரு ஹைடெக் பிச்சைக்காரனை பாக்குறேன். சரி, வருமானம் எப்படி இருக்கு? அதை எப்படி சொல்றது, சில பரதேசிகள் இருக்காங்க, கஞ்ச பிசினாரிகள் இருக்காங்க. அப்படியா? காசு போட்டதுக்கு அப்புறம் எடுக்கிற பரதேசியை பாத்திருக்கியா? இல்ல இல்ல. இப்ப பாரு, இவ மூஞ்சிக்கு Facebook வேற. நான் உனக்கு இப்பயே அன்ஃபன் பண்றேன், பாத்துக்கிட்டே இரு. போ. ஜா அந்தர், ஜா ஜா. சலோ அந்தர் ஜா. அந்தர் ஜா. பையா எல்லாம் ஏறிட்டாங்களே, போலாம்ல? அது போலாம், இருந்தாலும் ஓ ஓ ஓ புரியுது புரியுது, எல்லாம் புரியுது. ஏன் பையா, சாந்தி மேல உள்ள காதலை இன்னைக்காவது சொல்லக்கூடாதா? அது மனசுக்குள்ள இருக்கிற கடல் இல்ல, அது ஆறு. பையா அது காதல், காதல்னு சொல்லுவாங்க. இது அவகிட்ட சொல்றதுக்கு நேரம் இல்ல. நேரம் வரும்போது தைரியம் வரல. அதனால இந்த விஷயம் ஒண்ணும். நீங்க என்ன சொன்னாலும் சரி, இன்னைக்கு இந்த காதலுக்கு நான் கண்டிப்பா ஒரு முழு தீர்வை கொடுக்க தான் போறேன். அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. ஓகே? கண்டிப்பா. போகாதீங்க, நானும் வரேன். இப்ப பாரு. ஆஹா, நல்லா இருக்கு. இப்படியே நின்னுட்டு இருந்தா நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஆளா வண்டியில ஏறலாம். கால கீழே இருக்கு. என்னத்த சொல்றது? வண்டி போயிடுச்சு. ஏன் லேட்டா வந்த?
அது மாமா ஃபோன் பண்ணாரா, பேசிட்டு இருந்ததுல நேரம் போனதே தெரியல. அப்படின்னா லீவ் எடுத்து ஐயோ, லீவ் எல்லாம் எடுக்க முடியாது. அடுத்த வாரம் அக்காவுக்கு கல்யாணம் நடக்க போகுதுல, அதுக்கு நிறைய காசு தேவைப்படும். எப்படியாவது வேலைக்கு போய் தானே ஆகணும். அப்படின்னா நான் வண்டியில கொண்டு வந்து விடவா? உங்க கூட நான் எப்படி வரது? அப்படின்னா லீவ் எடுத்துக்க. ஐயோ, வேணாம், நான் வரேன். தோளை பிடிச்சுக்கோ. பிரேக் இருக்கான்னு பார்த்தேன், நல்லா பிடிக்குது. பிரேக் இருக்கு. இனி ஏதாவது பள்ளம் வருதான்னு பார்க்கலாம். போராடுவோம் 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 இறுதி வரை போராடுவோம் இறுதி வரை போராடுவோம். என்ன பத்தி உங்க சொல்லுங்கடா. மோகன் அண்ணனுக்கு சிந்தாபாத், மோகன் அண்ணனுக்கு சிந்தாபாத், மோகன் அண்ணனுக்கு சிந்தாபாத், மோகன் அண்ணனுக்கு சிந்தாபாத், மோகன் அண்ணனுக்கு சிந்தாபாத். நம்ம வண்டி இங்க தான் இருக்கு. ஏய், நீ கையெல்லாம் கொடுக்க வேணாம், அவளை ஏறிடுவா. மோகன் அண்ணனுக்கு சிந்தாபாத், வட போச்சு. மோகன் அண்ணனுக்கு சிந்தாபாத், மோகன் அண்ணனுக்கு சிந்தாபாத். எங்களுக்கு பட்டா கொடுக்கணும், பட்டா கொடுக்கணும். ஆமா, பட்டா கொடு, பட்டா கொடு. எங்களுக்கு பட்டா கொடுக்கணும், பட்டா கொடுக்கணும். பட்டா கொடு, பட்டா கொடு. போராடுவோம் 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 போராடுவோம். பட்டா எங்களுக்கு கண்டிப்பா வேணும். பட்டா எங்களுக்கு கண்டிப்பா வேணும். எனக்கு தெரியல, வாங்க பார்க்கலாம். சிந்தாபாத். நடு ரோட்ல நீங்க என்ன பண்றீங்க? நம்ம மோகன் அண்ணனுக்கு சிந்தாபாத். சொல்றீல? அப்படி கேளு ஏஞ்சல். இந்த நாட்டோட அரசியலுக்கு எதிரா பொம்பளைங்க பதில் சொல்ற காலம் இப்ப வந்துருச்சு. மரியாதையா வழி விட்டு போங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு என்ன பண்ணுவான்னு எனக்கே தெரியாது. அந்த அளவுக்கு கோவக்காரி. நீங்க இப்படி பண்றதுனால எவ்வளவு டிராபிக் ஆயிடுச்சுன்னு பாருங்க. அதுல எவ்வளவு உடம்பு சரியில்லாதவங்க, வேலைக்கு போறவங்க எல்லாம் இருக்காங்க. உங்க தலைவரோட அப்பா அம்மா இந்த மாதிரி நடு ரோட்ல பாதிக்கப்பட்டா நீங்க சும்மா இருப்பீங்களா? அதுதான். இந்த மாதிரி மக்களுக்காக ஸ்ட்ரைக் பண்ணும்போது சில தொந்தரவுகள் வரதான் செய்யும். அதை நீங்க தாங்கிதான் ஆகணும். இந்த மாதிரி மக்களை தொந்தரவு பண்ற எந்த ஸ்ட்ரைக்கும் எங்களுக்கு தேவையே இல்ல. சரியான கேள்வி கேட்ட. பொண்ணுங்க முன்னாடி சீன் கட்டமா வேற வழியில போறியா? எங்களுக்கு போக வேண்டிய வழி இதுதான். நாங்க இந்த வழியில தான் போவோம். ஒழுங்கா வழி விடுன்னு சொல்றேன்ல. முடியாதுடா. பேசிட்டு இருக்கும்போது மேல கைய வைக்கிற. வேணாம் பையா, விட்டுருங்க. வேண்டாம். அரசியல் கொலை நமக்கு தேவையில்லை. அசல் ஊருக்காரங்கிட்ட அடி வாங்கிட்டு நம்ம ஊருக்காரங்களை அசிங்கப்படுத்தாத. ஒழுங்கா வேலையை பார்த்துட்டு போ. போகலனா என்னடா பண்ணுவ? தயவு செஞ்சு அவங்களை நிப்பாட்ட சொல்லுங்க சார். அவங்களுக்குள்ள சண்டை வந்து அப்புறம் பிரச்சனை அதிகமாயிடும். ஒரு இஷ்யூ அவாய்ட் பண்றது தான் சார் நல்லது. வடிங்கடா, நிறுத்து. விடுங்க. பப்ளிக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீங்க போங்க போங்க, எல்லாரும் போங்க. கவலைப்படாதீங்க. நாளைக்கு மெயின் ஜங்ஷன்ல வச்சுக்கலாம். எல்லாரும் போங்க. ஓகே தானே? டபுள் ஓகே. ஆஹா, அங்க பாருங்க, நம்ம நியூஸ் மேக்கர் வந்துருச்சு. பிரமாதமா இருக்கு. டிவி ஆன் பண்ணா போதும், எல்லா சேனல்லையும் உன்னை பத்தி தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. MSW ஸ்டூடெண்டா இருக்கிறதுனால ஒரு சோசியல் ஒர்க்குக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியா? சொந்த அண்ணனுக்கு அப்பாவுக்கு எதிராக பேசுனதா சேனல்காரங்க சொல்றாங்க. எங்களை அசிங்கப்படுத்துனதும் நீ நிம்மதி ஆயிட்டல்ல? இவங்க பேசினதுனால தான் அவனுங்க அந்த அளவு துள்ளானுங்க. பாபு கூட இவங்க நெருங்கி பழகிறத ஊரெல்லாம் பேசிக்கிறாங்க. அந்த அயோக்கியனை தவிர வேற யாரும் கிடைக்கலையா? ஹே மிஸ்டர், ஜாக்கிரதையா பேசணும். என்னோட பர்சனல் விஷயத்துல தலையிட நீ யாரு? வெளியே போ. ஆமா, அவன் சொன்னதுல என்ன தப்பு? ஏய், இங்க பாருமா, இந்த மாசத்தோட உன் கோர்ஸ் முடிய போகுதுல. ஜெர்மனி போறதுக்கு விசா ரெடியா இருக்கு. உன்னோட என்கேஜ்மெண்ட் அங்க நடத்தணும்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க விரும்புறாங்கம்மா. ஆனா என்னோட முடிவு இந்த ஊர்ல இருக்கிறது தான். நீங்க தேவையில்லாம பிடிவாதம் பிடிச்சு என்ன அனுப்பலாம்னு நினைக்காதீங்க. இந்த விஷயத்துல நான் முடிவு எடுத்துட்டேன். இங்க தான் இருக்க போறேன். இவள அவன் நல்லா பிரெயின் வாஷ் பண்ணிருக்கான் போல இருக்கு. அப்படின்னா அவன் பிரெயின் எடுத்துருவோம்.
ம். அண்ணா ஸ்ட்ராங்கா 2 டீ. இந்த குடி. நீ டீ சாப்பிடு. பையா வாங்க தெம்பா சாய் குடிங்க. இது சூப்பர். நீ அந்த மணிகண்டனோட ஆள் தானே? அந்த 2 பேர்ல யார் உன்னை அமிச்சாங்க சொல்றா. மோகன் சார். சீக்கிரம் வண்டி எடுங்கடா. வாடா. வா 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 சீக்கிரம். அந்த மோகன் உனக்கு மச்ச முறையாவதுல்ல? மச்சானா? ஆமா சரிதானே? ம் ம். क्या कर रहा रे? जल्दी. மணிகண்டன் சார், மோகன் அனுப்புனதா என்கிட்ட கல்யாணம் பேசுறதுக்காக உன் ஆளுங்க கொஞ்சம் பேர் வந்தாங்க. ஏன் நீ வரல? என்னாச்சு? சூப்பர்வைசர் ஆனதுக்கு அப்புறம் சண்டைக்கெல்லாம் போறது இல்லையா? இல்ல பயந்துட்டியா? ஏன் முன்னாடி நீ எல்லாம் பச்சாடா. நான் கோவப்பட்டு ஒரு அடி அடிச்சால நீ செத்துருவ. உயிர் மேல ஆசை இருந்தா இங்க இருந்து ஓடி போயிடு. நான் போறேன். எல்லாரும் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போக தான் போறாங்க. அந்த விஷயத்தை என்னைக்கு நீ மறந்துடாத. இதோட இதை நிப்பாட்டிட. இல்லனா பழனி கோயில் அடிவாரத்துல கை கால் இல்லாம பிச்சைக்கார கும்பலோட பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்ப. போடடே. எங்க மீட்டிங் முடிச்சு இப்பதான் இன்னொரு இடத்துக்கு நான் வந்துக்கிறேன். ஏன் நாங்க செக்ஸ் ஒர்க்கர் அசோசியேஷன்ல இருக்க கூடாதா? இந்த வேலை செய்யற நாங்களும் மனுஷங்க தானே. எங்க பிரச்சனையும் 4 ஜனங்களுக்கு தெரியட்டுமே. அது சரி, இந்த கொள்கைலாம் பேசுற நீங்களும் ஏன் கஸ்டமர் தானே. டேய் ரொம்ப பேசாதடா. என் கதையில உன் பேரை எழுதிடுவேன். ஹலோ வச்சிட்டியா? பயந்தாங்குழி பேசுறோம். பண்றதெல்லாம் கேப் மாதிரி தானோ. என்னம்மா யாரு கூட சண்டை போட்டுட்டு வர? அதுவா ஒரு உத்தமங்கிட்ட பேசிட்டு இருந்தேன். உன் பிசினஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? எங்க இந்த திருட்டு வீடியோங்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் பிசினஸ் ரொம்ப டல்லு. அதான் நான் இப்ப இன்ஸ்டால்மெண்ட்ல. இதெல்லாம் இன்ஸ்டால்மெண்ட்ல ஆரம்பிச்சிட்டியா? ஐயோ நான் அப்படி சொல்லலங்க. இந்த பெங்காலிங்களுக்கு டிவி ரேடியோல இன்ஸ்டால்மெண்ட்ல தருவாங்கல்ல, அந்த ஆர்டரை பிடிக்க தான் வந்திருக்கேன். ஆமா, இங்க வேலைக்கு வர பொண்ணுங்க கிட்ட நீ பிரெயின் வாஷ் பண்ணி உன் தொழிலுக்கு அவங்கள கொண்டு போறதா உன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஆமா, இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய நான் களவாணி பொம்பளையா? எங்களை மாதிரி பொம்பளைங்களையும் கொஞ்ச நாட்டுல பொழைக்க விடுங்க சார். இப்பதான் தெரியுது பெங்காலிக்காரங்க காசு ஏன் பெங்காலுக்கு போக மாட்டேங்குன்னு. எல்லாத்தையும் அந்த கடவுள் தான் பாத்துக்கணும். என்ன
நான் உன் பேரை சொல்லி கூப்பிட்டேன். எதுக்காக அப்படி கூப்பிடுற? பையாவை வேற என்னன்னு கூப்பிடுறது? மியாவுன்னு கூப்பிடுறதா? கொஞ்சம் வா. என்ன விஷயம்னு சொல்லு. விஷயம் இருக்கு சொல்றேன், வா வா. என்னடா அங்க என்ன நடக்குதுன்னு பாரு. இங்க கஷ்டப்பட்டு அப்படி நீ என்னத்தை கண்ட? என்ன பாத்தியா? தங்க செயின், தங்க பாத்தியா? வளையல், அடிக்கடி ஃப்ளைட்லயே பறக்குறேன். அவ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான்னு தெரியுதா? யார் அடிச்சிட்டு கிடக்குது? மூளை செலவு பண்ணிக்கிட்டு இருக்கா, அதாவது பிரெயின் வாஷிங். வாஷிங்? ஆமா. அங்க துணி இல்லையே. கார்லயே அந்த வாஷிங் இல்ல. எனக்கு தமிழ்ல என்னத்த சொல்லி புரிய வைக்கிறது? அதாவது மஸ்து கஸ்கா அப்படின்னு மூளை செலவு தேவைப்படும் போது எதுவுமே ஞாபகம் வராது. இப்ப ஞாபகம் வந்துருச்சு. அதாவது இந்த மூளைய அப்படியே கழுவுறதுன்னு வச்சுக்கே. புரியலையே. ஐயோ, இவன் ஒரு ஞான பழண்டா. இவனுக்கு சொல்லி புரிய வச்சு சரி அதெல்லாம் விடுறா. வந்திருக்கிறவ பேரு வாசந்தி. அவ என்ன தொழில் பண்றாளோ அந்த தொழிலுக்கு நம்ம சாந்தியை இழுக்க பாக்குறா. இப்ப நீ உஷாராவலடா சூழ்ச்சி பண்ணி சாந்தியை தள்ளிட்டு போயிருவா. 3 மாசம் கழிச்சு அவளுக்கு ஒரு டைட்டில் கொடுப்பாங்க, பஸ் ஸ்டாண்ட் சாந்தின்னு. அப்புறம் காசு கொடுக்கணும்னா கியூல நிக்க வேண்டி வரும். விடாத அந்த என் வாசந்தியை. கூட வந்துரு, நீ நல்லா இருப்ப. ஏய், நீ எதுக்காக இங்க வந்த? நாங்க பொம்பளைங்க என்ன வேணா பேசிக்குவோம், அதெல்லாம் உனக்கு எதுக்கு? அப்படியா? ஓய், சீ. இங்க பாரு, நீ சாந்தியை வாஷ் பண்றது வேஸ்ட். எவ்வளவு வாஷ் பண்ணாலும் அவ வரமாட்டா. நான் ஒண்ணு இவள குளிப்பாட்டிங்கிறது கூட்டிட்டு போக வரல. ஒழுங்கா போயிடு. இவளை நீ கெடுக்க பார்த்தா அவ்வளவுதான் உன்ன. மரியாதையா போயிடு. ஏய், இந்த வாசந்தி நினைச்சனா எப்படிப்பட்ட பொம்பளையும் கவுத்துருவேன் தெரியுமா? என்னையே இப்படி பேசிட்டல, இது எனக்கு சவால்டா. போடிங்கற. போடா பெங்காலி அவளையும் எருமை. வந்துட்டான் வாசிங்க. அவங்கிட்ட என்ன சொன்னா? அவங்க சொல்றாங்க, நீ எதுக்கு இங்க இருந்து இப்படி கஷ்டப்படுற, என் கூட வந்து உனக்கு காசு சம்பாதிக்க சொல்லி கொடுக்கறேன்னு சொன்னாங்க. அவகிட்ட நீ பேசக்கூடாது. அவ ரொம்ப மோசம். அவளை இந்த ஊரை விட்டே துரத்திடுறான். சாந்தி, உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் பேசணும். ஹாய் மாமா. மாமா சொல்லுங்க மாமா. இந்த ஜென்மத்துல இவகிட்ட லவ் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். எதுக்காக இங்க வந்த? சொல்றேன், இறங்குங்க. இந்த இடம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இந்த இடத்துக்கு என்ன குறைச்சல? உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கா? என்ன நீ வாங்க போறியா? அதுக்கு இந்த இடத்தோட சொந்தக்காரன் வித்தாதானே? யார் அந்த சொந்தக்காரன்? சரி, டென்ஷன் ஆகாதீங்க, சொல்றேன். சீக்கிரம் சொல்லு. இந்த இடத்தோட சொந்தக்காரன் என் முன்னாடி நிக்கிற இந்த பையா தான். நானா? இந்தாங்க, இந்த இடத்த உங்க பேர்ல வாங்கினதுக்கான பத்திரம் இது. எனக்கு எதுக்கு இதெல்லாம்? நான் உன் கூட தானே இருக்கேன். பையாக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எப்படியும் எங்களை விட்டு தனி கொடுத்துன போய் தானே ஆகணும். யாரா இருந்தாலும் பொண்டாட்டி பேச்ச கேட்கணும். நான் அப்படி கிடையாது. நான் அவ பேச்ச கேட்க மாட்டேன். எதுக்காக இவ்வளவு பணத்தை செலவு பண்ணி எனக்காக இந்த இடத்த வாங்க? ஐயோ, இங்க பாருங்க, இத்தனை நாள் நீங்க சேர்த்து வச்ச பணத்துல வாங்கின இடம் தான் இது. கொஞ்சம் காசை நான் போட்டேன், அதுக்கப்புறம் உங்க சம்பளத்துல நான் கழிச்சுக்கிறேன். இல்ல வேண்டாம். இங்க பாருங்க, கொல்கத்தா கம்பெனில நடந்துட்டு இருக்க கேஸ்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒரு நல்ல வீடா வாங்கி செட்டில் ஆயிடலாம். இது வேணுமா? இதெல்லாம் வேணும் பையா. நேரமே ஓட மாட்டேங்குதே. சரி, கொஞ்ச நேரம் சுத்தி பார்க்கலாம். டே மணிகண்டா, காலை சேர்த்து வை நில்றா, இல்லனா எல்லாருக்கும் பேய் அடிச்சிட போகுது. போடா. காலையில கண்ணாடியில ஏன் மூஞ்சிய பார்த்தாலே எனக்கு இப்படி எல்லாம் நடக்குது. ஹலோ, என்னடி உங்க அம்மாவுக்கு பாம்பு கடிச்சிருச்சா? அவங்கள பாம்பெல்லாம் கடிச்சிருக்காதே. பாம்போட விஷெல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் உங்க அம்மாவை கடிச்சு ரீசார்ஜ் பண்ண வந்திருக்கோம். வேலைக்கு வந்திருக்கிற இடத்துல ரெஸ்ட் எடுத்திருக்கிற டைத்துல எல்லாம் எனக்கு போன் பண்ணாதன்னு நான் சொல்லியிருக்கேன்ல. அந்த கான்ட்ராக்டர் முண்டா வந்துட்டாங்க. ஐயா உங்களை தான் பெருமையா. டேய் சுமனே, உன்கிட்ட ஆதார் கார்டு இருந்தா என்கிட்ட கொடுத்துரு. உன் பணத்தை நான் உன் வீட்டுக்கே அனுப்பி வச்சிடறேன். என்ன சொல்ற? நீ இங்க வந்து கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லல்ல. ஐயா, உங்களை பார்த்துட்டே வேலை செய்யணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா. அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ தென்னை மரத்துல ஏறுற அந்த ராமன் தானே உங்க அப்பா? இதெல்லாம் அந்த சைட்ல காட்டு. என் சைட்ல இதெல்லாம் நடக்க கூடாது. சாந்தி, அத இப்படி கொஞ்சம் கூட. பாவம், கான்ட்ராக்டர் வேலை செய்யறாரு. ஐயா ஐயா, நான் பேசுறியா? இதெல்லாம் தூக்க கூடாது. இதையும் கொஞ்சம் வச்சு. ஐயா, எங்க சங்கத்துல இருந்து ஆளுங்க வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. அந்த பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன். இத வச்சுக்க. ஐயா, உங்களுக்கு பேசுறியோட சாபம் கிடைக்கையா? கிடைக்கட்டும். அப்புறம் சாந்தி, முதலாளி அவன் உங்களை கிண்டல் பண்ணிட்டு போறான். அப்படியா? எனக்கு அது புரியவே இல்ல. ஏ பையா, அந்த மொபைல் வசந்தி யாரோ ஒருத்தரை கூட்டிட்டு எஸ்டேட் பங்களாக்குள்ள போறா. கதவை தர. யார் அது? உள்ள யாரு? கதவை திறங்கன்னு சொன்னேன். ஐயோ, ஒழுங்கா கதவை திறந்துருங்க. அடுத்த மாசம் எலெக்ஷன் வேற வருது. உள்ள யாரு? யார் இந்த தட்டு தட்டுறது? கதவை திறங்க.
இப்படி சொன்னா கதவை திறக்க மாட்டானே. கதவை திறச்சிட்டு போயிடலானே. இவன் எதுக்கு இங்க வந்தான் தொலைஞ்ச. ஒழுங்கா கதவை திறங்கன்னு சொன்ன. ஆமா நீ எதுக்கு இப்படி பயப்படுற? என்னத்துக்கு டென்ஷன் ஆவற? டென்ஷன் ஆகாம என் வாழ்க்கையே போயிடும். அப்ப என் வாழ்க்கை என்ன ஆகும்? உனக்கு எதிரி வாழ்க்கை சாகடிக்கிறாளே. என்ன விஷயம்ப்பா? அப்பா இங்க நான் மங்களால ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டேன். எப்படியா நீங்க தான் வந்து காப்பாத்தணும். கொஞ்சம் கூட அறிவேலையாடா உனக்கு? எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டியாடா. நாளைக்கு பத்திரிக்கைக்காரங்களுக்கு மீடியாக்காரங்களுக்கு ஒரே கொண்டாட்டமா தான் இருக்கும். இதுக்கப்புறம் உன்னுடைய எம்பி உன் எதிர்காலமே போச்சுடா. என் முதலமைச்சர் கனவு நாசமா போச்சு உன்னால. அப்பா ஏதோ தெரியாம தப்பு நடந்து போச்சு. நீங்க போலீஸ் கிட்ட சொல்லி இவங்க எல்லாம் அடிச்சு துரத்துங்கப்பா. போலீஸ் எதுக்குடா? ராணுவத்தை வேணும்னா கூப்பிடுவோம். அறிவு கட்ட முட்டாளே. அப்பா இப்போ நான் என்ன பண்றது? இப்போதைக்கு ஒரே வழிதான் இருக்கு. நீ கதவை திறக்காம உள்ளே இரு. நாங்க வந்துடுறேன். சீக்கிரம் கதவை திறங்க. யாரு? ச்சே. கதவை திறக்க மாட்டேங்கிறாங்க. சரிப்பட்டு வராதுண்ணே. நம்ம போலீஸை கூப்பிடலாண்ணே. என்ன சொல்றீங்க? அதான் சரி. என்னங்க தேவையில்லாம ஒரு கூட்டம்? வீட்டுக்கு ஏதாவது வெள்ளை அடிக்க போறீங்களா? இதுக்கு நீதான் தலைவனா? உள்ள நடக்க கூடாது நடந்துட்டு இருக்கு. விபச்சாரம். அதான். அசிங்கமா பேசாதீங்கடா. உள்ள ஒரு பொம்பளை பிள்ளை இருந்ததுன்னா என்ன வேணாலும் சொல்றதா? எல்லாரும் கொஞ்சம் ஓரமா நில்லுங்க. ஓரமா நில்லுங்க. தள்ளி போங்க, தள்ளி போங்க. பத்திரிக்கைக்காரங்களும் சேனல்காரங்களும் நான் கூப்பிட்டதுக்காக இங்க வந்திருக்காங்க. மக்களுக்கு முன்னாடி மீடியால இந்த விஷயத்தை சொல்றதுக்காக தான் நான் உங்களை கூப்பிட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு என்னுடைய பையன் மோகனுக்கு கல்யாணம். என்னது கல்யாணமா? இந்த ஆளு என்ன உளறிட்டு இருக்கா? அந்த கல்யாணத்துக்காக தான் நாங்க ரகசியமா இங்க ஒண்ணு கூடி வந்திருக்கோம். ஏன்னா இது ஒரு முற்போக்கு சிந்தனையுள்ள கல்யாணம். ஏன்னா அவன் கல்யாணம் பண்ணிக்க போறது செக்ஸ் ஒர்க்கரான வாசந்தியை தான். இங்க வந்து காப்பாத்த சொன்னா கழுத்தா இருக்கிறாரே. ரெஜிஸ்டர் சார் உள்ள வாங்க. மோகனே, என் மகனே. மோகனா? என் ஆசை மகன் மோகனே. உன்னதான் கேக்குற. கதவை திறடா. வணக்கம். அப்பா முதல் தடவைப்பா. ஒரு அரசியல்வாதி மக்களுக்கு தெரியாம எந்த விஷயமும் செய்ய முடியாதுன்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா? என் அருமை மருமகள் வாசந்தி எங்கே? அப்பா ஐயா முடி சீருதெல்லாம் செஞ்சுட்டு. வாசந்தி வாசலுக்கு வா. நேரம்டா. என் வாழ்க்கை அவ்வளவுதான். வெக்கப்படாம நீ வாமா. நான் உனக்கு ஒரு அப்பா மாதிரி தான். அந்த மாலியம் பொக்கே எடுத்துட்டு வாங்கடா. எடுத்துட்டு வாப்பா. ஐயா எப்படியோ ரகசியமா நடக்க வேண்டிய விஷயம் இப்ப மக்களுக்கு முன்னாடியே நடக்கட்டும். இத மேடம போட சொல்லு. போட்டு தொலை. சரி, இனி நீங்க 2 பேர் இதுல கையெடுத்த போடுங்க. ஒரே ஒரு கேள்வி சார். இந்த சமுதாயத்தால ஒதுக்கப்பட்ட ஒரு சாதாரணமான பொண்ண வாழ்க்கை துணைவியா ஆக்கணுங்கிற என் பையனோட ஆசைய மனசு நிறைஞ்சு சந்தோஷமா நிறைவேற்றியிருக்கேன். கொல்ல போறோம். இந்த சந்தோஷமான நேரத்துல நீங்க என்ன சொல்ல போறீங்க சார்? சார் நீங்க அழறீங்களா? ஆனந்த கண்ணீர். என்னோட ஆசை எங்க அப்பா இவ்வளவு சீக்கிரம் நிறைவேற்றுவார் நான் நினைச்சு கூட பார்க்கல. அழக்கூடாது முட்டாளே. கொஞ்சம் கண்ட்ரோல் ஆயிரு. என்ன மோகன் சார் உங்களை கல்யாணம் பண்ணிட்டாரு. இத பத்தி உங்களுடைய ஃபீல் என்ன மேடம்? எல்லாம் ஒரு கனவு மாதிரி கீது. இப்ப கூட இதெல்லாம் உண்மைன்னு என்னால நம்பவே முடியல தெரியுமா?
அப்படியே சர்ப்ரைஸா கீது. உண்மையா சொல்லணும்னா 5 ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டா கூட நான் இவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்க மாட்டேன். இதோட போது நிறுத்திங்க. இதுக்கப்புறம் மத்த சந்திப்புல நாளைக்கு பாத்துக்கலாம், ஓகேவா? பொண்ணு மாப்பிளையும் வரவேற்கிறதுக்கு வீட்டுல சொந்தக்காரங்க ஆசையா காத்துக்கிட்டு இருக்காங்க. வாடா வாடா வாடா. வாயா, நீ வாமா. வாங்க போட்டோக்கு போஸ்ட் கொடுக்கலாம். கொஞ்சம் தள்ளுங்க, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இடிக்காதீங்க. ஊரு ஜனங்க கிட்ட இருந்தும் பத்திரிக்கைக்காரங்க கிட்ட இருந்தும் தப்பிக்கிறதுக்காக வாசுதேவன் சார் இப்படி எல்லாம் செய்வாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. வாசந்தி மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றதை விட கூவத்துல குப்பரை குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிறத பெட்ரு. இருந்தாலும் நம்ம பையா மோகனை அங்க போய் எதுக்கு பிடிச்சாருன்னு எனக்கு தெரியவே இல்லை. உள்ள மோகன் இருக்கிற விஷயம் பையாக்கு தெரியாதுல்ல? எது எப்படியோ பையா மேல இருக்கிற கோவம் மோகனுக்கு அதிகமாகும். நீ வேணா பாரு, இது உங்க காதலுக்கு கண்டிப்பா பிரச்சனையாக போகுது. இங்க பாரு, எந்த பிரச்சனை வந்தாலும் அதை நான் தானே ஃபேஸ் பண்ண போறேன். அதை நான் பாத்துக்கிறேன். நீ பையாவை குறை சொல்லாம உன் வேலையை பாரு. எனக்கு அவருக்கு அப்புறம் தான் எல்லாமே. உனக்கு புரியுதா? புரியுது. அப்புறம் வாசந்தி தான் மோகனுக்கு பொண்டாட்டியா வரணும்னு அவன் தலையில எழுதி வச்சிருக்கு. அது யார் மாத்த முடியும்? சார் பால். பாலா? சாரி மாமா, பால். அத அப்படி வை. பதிவர்த்த பால் எடுத்துட்டு வந்திருக்கா. ஒரு நிமிஷம். ஹலோ. ஐயோ, அதெல்லாம் நான் விட்டுட்டேங்க. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க. ஐயோ போலீஸ்! ஐயோ ஓடுங்க, சீக்கிரம் ஓடுங்க, மாட்டிக்க போறீங்க. சீக்கிரம் ஓடுங்க, இந்த பக்கத்து வழியா. ஐயோ, நான் எதுக்கு இப்படி பயப்படுறேன்? அது பழக்க தோஷத்துல அப்படியே ஓடி. வணக்கம். எங்க உன் பையன் அந்த தைரியம்? உள்ள இருக்கா, வாங்க. மாமா, இன்னைக்கு டிவில நம்மள பத்தி தான் பேச்சு. இதுக்கு முன்னாடி என் படம் இன்டர்நெட்ல எல்லாம் வந்திருக்கு. டிவில இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வர. ஒண்ணு வந்து கவனிச்சுக்கிறோம். என்ன இருந்தாலும் இப்படி கூப்பிடுறான். ஃபர்ஸ்ட் நைட் கூட நடக்க விடாம. நல்ல அப்ப நல்ல புள்ள. எங்கடா இருக்க? வர்றேன்ப்பா. சீக்கிரம் வாடா, மினிஸ்டர் உன்னை பார்க்க வந்திருக்காரு. வாங்க. வாழ்த்துக்கள்ப்பா. ரொம்ப தைரியமான முடிவை தான் நீ எடுத்திருக்க. இப்ப இதுக்காக நேர்ல வாழ்த்து சொல்றதுக்காகத்தான் நான் இப்ப இங்க வந்திருக்கேன். நம்ம கட்சியில இருக்கிற இளைஞர்களுக்கு மத்தியில உனக்கு ஒரு நல்ல பேர் கிடைச்சிருக்கு. அடுத்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல உனக்கு நிச்சயமா ஒரு சீட்டு தரேன். ஆமா, எங்க உன் புது பொண்டாட்டி? கூப்பிடு. கூப்பிடுற? என்ன புது மாப்பிள்ள வெக்கப்படுற? கூப்பிடு. அவர் பேர் என்னையா? மொபைல் வாசந்தி, பஸ் ஸ்டாண்ட் வாசந்தின்னு கூட கூப்பிடுவாங்க. உன் வாயை மூடுறியா? மகளே வாசந்தி, வாசந்தி. என் வீட்டுக்கு வந்திருக்க குடும்ப கொத்து விளக்கு இவதாங்க. சரி, நான் கிளம்புறேன். எனக்கு சேனல்ல ஒரு இன்டர்வியூ இருக்கு. அரசியல்வாதிகள்னாலே ஞானிகள் தானே, நேர்மையானவங்க. வரேன் வரேன், வாப்பா. நீ பார்லிமெண்ட் பில்டிங்ல காரிடர்ல நடக்க போறத கூடிய சீக்கிரமே நான் பார்க்கணும். எப்படியோ நாம எதிர்பார்த்ததை விட ஒரு பெரிய இமேஜ் உனக்கு கிடைச்சிருச்சு. எலெக்ஷன்ல சீட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒரு ஒரேல 2 கத்தி. மாமனாரே, அந்த பழமொழியை மட்டும் சொல்லாதீங்க. எனக்கு ஒரு மாதிரியா கேக்குது. அப்பா, இருந்தாலும் இந்த மாதிரி எனக்கு செஞ்சிருக்க கூடாது. நல்லதானே பண்ணிருக்க. நீ பார்லிமெண்டோட காரிடார்ல நடக்க வாயை மூட போறீங்களா இல்லையா? என் வாயில ஏதாவது வந்துட போகுது. ஐயோ ஐயோ. ரொம்ப சந்தோஷமா இருக்கல்ல? எனக்கு ஒரு அருமையான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்துருக்க. நாங்க உங்க வீட்டுக்கு வந்து உங்களை பார்க்கலாம் தான் இருந்தோம். எதுக்கு? பையா தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டாரு. ஆமா, உள்ள வேற யாரோ இருக்காங்கன்னு தான் பையா இப்படி எல்லாம் பண்ணாரு. மத்தபடி உன்னோட இந்த பையாவால என் வாழ்க்கையை நாசமா போச்சு தெரியுமா? பத்திரிகைக்காரங்க கிட்ட இருந்து தப்பிச்சிட்டாலும் இந்த ஊர்க்காரங்களே என்ன பார்த்து சிரிக்கிறாங்க. நான் காலேஜ் படிக்கிற காலத்துல இருந்து கஷ்டப்பட்டு போராடி ஒவ்வொரு படியா ஏறிதான் இந்த இடத்த பிடிச்சிருக்கேன். சும்மா எதுவும் கிடைக்கல. அந்த பேரை தான் இப்ப நீங்க அசிங்கப்படுத்திருக்கீங்க. சாரி சார். இனிமே நீங்க எந்த பொண்ணை கூட்டிட்டு வந்தாலும் நான் எதுவும் பண்ண மாட்டேன். ஆனா கல்யாணம் தான் முடிஞ்சு போச்சுல, இனி கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. இவனை கூட்டிட்டு சுத்துறதுக்கு நீ தான் அவஸ்தைப்பட போற. என் தங்கச்சி கூட சுத்துறது இனிமே தெரிஞ்சதுன்னா
கட்சி மாநாடு உன் நெஞ்சில நடக்கும் தெரிஞ்சுக்க. நாம நினைச்ச வாழ்க்கை நமக்கு கிடைக்கலன்னா அதோட வழி உனக்கும் தெரியணும். உனக்கு வலிச்சாதான் இவன் துடிப்பான். என்னால உன் வாழ்க்கை பையா, அந்த ஆள் சொன்னதை நினைச்சுலாம் நீங்க கவலைப்படாதீங்க. நாம யார் முன்னாடி தோக்க போறதில்ல. ஏஞ்சல் என் பொண்டாட்டி நான் முடிவு பண்ணிட்டா அதை யாராலையும் மாத்த முடியாது. நீங்க வண்டி எடுங்க. போலாமா? போலாம். என்ன நீங்க? நான் பயந்து போயிட்டேன். ஏய், பயப்படலாம் வேண்டாம். வாழ்க்கையில முதல் முறையா வேலை செய்றேன், அதுவும் உன்னை பார்க்கறதுக்காக மட்டும்தான். இந்த அபார்ட்மெண்ட்ஸை ஃபுல்லா பெயிண்ட் அடிக்கிற கான்ட்ராக்ட் நான் தான் எடுத்திருக்கேன். ஒழுங்கா சைட் அடிக்கணும், இல்ல முகத்துல பெயிண்ட பூசிடுவேன். புரியுதா? ஐயோ, மெதுவா பேசுங்க. ஆன்ட்டி பக்கத்துல தான் இருக்காங்க. நான் பார்க்க கூடாதுன்றதுக்காக தானே உன் ஆன்ட்டி உன் கூட வச்சிருக்காங்க. இந்த உலகத்துல உன்னை எங்க கொண்டு போய் தங்க வச்சாலும் ஸ்பைடர்மேன் மாதிரி உன் முன்னாடி வந்து நிப்பேன். எங்கம்மா இருக்க? இந்தாம்மா. ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணும் இல்ல ஆன்ட்டி. ஆஹா, நல்ல ஆன்ட்டி. கெஸ்ட் வந்ததும் ஜூஸ் கொடுக்குறாங்க பாரு. அது சரி, என்ன ஏன் பார்க்கணும் சொன்ன? அது பிரச்சனை ரொம்ப சீரியஸ் ஆயிட்டே இருக்கு. அடுத்த வாரம் ஜெர்மனில எனக்கு என்கேஜ்மெண்ட் நடத்த வீட்ல முடிவு பண்ணிட்டாங்க. என்கேஜ்மெண்டா? என்னாச்சு? ஒன்னும் ஆகல. நீ சொன்னதை கேட்டு கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுச்சு. விளையாடுற நேரம் இல்ல இது. இந்த விஷயத்துல சீக்கிரமா முடிவு பண்றது தான் நல்லது. இதுக்கு ஒரே ஒரு வழி மட்டும் தான் இருக்கு. ஜெர்மனிக்கு போறதுக்கு முன்னாடி இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு ரெடியா இரு. எங்க? கொஞ்சம் லாங்கா போய் நாம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம். அதனால நீ கல்யாணத்துக்கு ரெடியா இரு. நான் இங்க இருந்து கிளம்புறேன். பையா, அவன் கிடக்குறான் பைத்தியக்காரன். நீ வந்த விஷயத்த சொல்லு. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். போன வாட்டி நம்ம கொல்கத்தா போகும்போது உங்க ஃப்ரெண்ட்ஸை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சிங்கல்ல? ஆமா. அவங்க கிட்ட சொல்லி அங்க வாடகைக்கு வீடு ரெடி பண்ணணும். அது மட்டும் இல்லாம அங்க கொஞ்ச நாள் தங்கி இருக்கிற மாதிரி எவிடன்ஸை கிரியேட் பண்ணணும். எவிடன்ஸ் எதுக்காக? நான் ஏஞ்சலை ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு இந்த எவிடன்ஸ் எல்லாம் தேவைப்படுது. அவ குடும்பத்துல எல்லாரும் ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. அதுக்கு தான் இந்த ஏற்பாடு. அதுக்கு என்ன, இப்பவே சொல்லிடுறேன். போனை எடுக்கல. திரும்ப கூப்பிடும்போது விஷயத்த சொல்லிடுறேன். நீ போ. நான் சொல்லிடுறேன், நீ போ. பாபு, அவனே போன் பண்றான். இதோ வரேன். காதலிச்ச பொண்ண இப்படி டெட் பாடியோட கடத்திக்கிட்டு போய் கல்யாணம் பண்ற உலகத்திலேயே முதல் மனுஷன் நானா தான் இருப்பேன். காசை மிச்சப்படுத்துறதுக்காக டெட் பாடியோட பயணம் பண்றதுக்கு சாந்தியும் இருக்காங்க. இந்த சாந்திக்காக டிரைவரை அவாய்ட் பண்ணி பெங்கால் வரைக்கும் டிரைவ் பண்றதுக்கு எங்க பையாவும் ரெடி ஆயிட்டாரு. இப்பவாது காதல சொல்லுவாரான்னு பாப்போம். பாத்தீங்களா, விவசாயிகளுக்கு காத்து வாங்க ஃபேன் வச்சிருக்காங்க.
என்னவோ வேர்ல்ட் டூர் போற மாதிரி கொல்கத்தாவை சுத்தி பார்க்க வந்த சோம்பேறி சுமனும் இருக்காரு. இவ்வளவு வித்தியாசமா இருக்கிற இத்தனை கேரக்டரோட எங்க பயணம் தொடருது. பையா எங்கேயாவது கொஞ்சம் நிப்பாட்டு, தண்ணி குடிக்கணும். நிப்பாட்டுமா? இல்லைன்னா அவன் சாவ போறான். ஒரே இடத்துல உட்காந்து உடம்பு பூரா மறந்துருச்சு. நமக்கு ரெஸ்ட் வேணானாலும் அந்த டெட் பாடிக்கு ரெஸ்ட் வேணாம்ல. எங்க கூட வர சொல்லி உங்களை யாராவது கூப்பிட்டாங்களா? பெங்காலை எப்படி நாம பாக்குறது? நாம இருக்கிறது எந்த இடம்? இது தெரியல. 5 இளநீ, 1 வித்தவுட். சரி, வீட்ல இருந்து யாராவது ஃபோன் பண்ணாங்களா? ஃபோன் தான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேனே. ஆன்ட்டி ஃப்ளாட்ல இருந்து கடைக்கு போன நேரம் பார்த்து நான் அங்கேருந்து எஸ்கேப் ஆயிட்டேன். வீட்டில் இது எப்போ தெரிய வரும்னு சொல்ல முடியாது. நம்ம நுரையீரல் ஒரு பஞ்சு மாதிரி. தினமும் தம் அடிக்கிற ஒரு மனுஷனோட நுரையீரலுக்குள்ள கிட்டத்தட்ட இவ்வளவு அழுக்குப்படிய வாய்ப்பு இருக்கு. உங்களை நோயாளி ஆக்குறதுக்கு அது மட்டும் போதும். பெரிய நோயாளி. அதனால சிகரெட்டை தூக்கி கீழே போட்டு இந்த இளநியை குடிங்க. அப்படியே 5 இளநிக்கு காசை கொடுத்துருங்க. பையா, உங்க மனசுல இருக்கிற காதலை சாந்தி கிட்ட சொல்றதுக்கு இதுதான் கரெக்டான டைம். போய் சொல்லுங்க. எனக்கும் அப்படிதான் தோணுது. இருந்தாலும் இனி யோசிக்காதீங்க. இந்தாங்க, இந்த இளநீரை கொடுத்து உங்க காதலை போய் சொல்லுங்க. கண்டிப்பா சொல்லணுமா? போங்க பையா, போங்க. என்ன இது? சாந்தி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லுங்க. நான் உன்னை ஃபோன் வந்துருச்சு மாமா. ஆமாமா, இந்த இதோ மாமனுக்கு வந்துட்டே வேலை இருக்கேன் வெட்டி மாமா. இல்லைன்னு நினைக்கிறேன். இவ்வளவு நேரமா லைனே கிடைக்கல தெரியுமா? எவ்வளவு நேரமா ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்பதான் மாமா லைன் கிடைச்சது. ச்சே, இளநீ இவ குடிக்க பேசி வண்டி முடிக்கிறதுக்குள்ள நம்ம நிறுத்திருக்கேன் பெங்காலுக்கே போய் சேர்ந்துடலாம். வாங்க. என்ன மாமா, மிஞ்சி போனா 3 மணி நேரம். அதுக்குள்ள நான் வந்துருவேன். ஐயோ, என்னால தாங்க முடியல சாமி. இங்க பாருங்க, இங்க வாங்க. திருப்பி கூப்பிடுறேன் மாமா. என்ன? முன்னாடி உட்கார்ந்து உங்க வீட்டோட ரூட்ட சொல்லுங்க. இல்லனா பையா ரூட்ட மாத்திடுவாரு. நான் பின்னாடி உட்கார்ந்துட்டே வழி சொல்றேனே. எதுக்கு முன்னாடி? பேசாம வண்டில ஏறுங்க. ஏறுங்கன்றல. ஏறுங்க. முன்னாடி உட்காருங்க. அப்படி. அப்புறம் பையா, இப்ப ரூட் கிளியர் தானே? இதுதான் அவருக்கு கடைசி சான்ஸ். இது யூஸ் பண்ணாதான் உண்டு. ஆமா. அதுக்கெல்லாம் இன்னும் நேரம் இருக்கே. முதல்ல வண்டி எடு. சிக்கிறாரா சிப்பு. அவ பாபு கூட தான் போயிருக்கான்னு கன்ஃபார்மா தெரியுமா? வேற யாரு கூட போயிருப்பா? அந்த பாபு கொண்டு போற பாடியோட தான் அவ கண்டிப்பா போயிருப்பா. அவளோட பேக், ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருக்கா. கேட்டீங்கல்ல? அப்படின்னா திருட்டுத்தனமா ஓடி போயிருக்கா. விடக்கூடாது. எப்படியாவது அவங்கள பிடிச்சிட்டு வர சொல்லி அந்த மணிகண்ட கிட்ட சொல்லு. சொல்லுங்க. சாந்தி, என்ன? நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. அதாவது என்னன்னா, பயங்கரமா வந்துட்டாரா ஓசி ஜூஸ் குடிக்கிறதுக்கு? டேய்,
ஒரு ஜூஸ் போடு. அப்பு, இதெல்லாம் ஒரு பொழப்பு. இல்ல இத புடிங்கன்னு சொல்லுவாங்க. நீ வேற அர்த்தத்துல சொல்லலையே. இல்ல சார். அப்படி இருந்தா உனக்கு நல்லது. என்னடா? சார் பைக் எடுத்துட்டு போறான். சார் திருட்டு பயல. என்னது எஸ்ஐ பைக்கே ஆட்டையை போட்டு போறான்? யார் அவன்? ஏண்டி ஜமீரா, இங்க பாரு நம்ம பைக். இன்ஷா அல்லாஹ், இது எப்படி இங்க வந்தது? உனக்கு திருப்பி கிடைச்சத கவலையா? என்னோட பைக்குன்னு தெரிஞ்சதும் திருடன் தானா பயந்து கொண்டு இங்க வச்சிருப்பான். ஏதோ கவர் வச்சிருக்கான். சார், நான் ஒரு திருடன் கிடையாது. என் பொண்டாட்டிக்கு ஆக்சிடென்ட் ஆனதுனால இந்த வண்டி அவசரமா எடுத்துட்டு போக வேண்டியதாயிருச்சு சார். அப்படி உங்க வண்டி எடுத்துட்டு போனதுனால தான் என் பொண்டாட்டியை காப்பாற்ற முடிஞ்சது சார். ஐயோ பாவம். நான் செஞ்ச இந்த தப்புக்காக இந்த லெட்டர் கூடவே உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட்டை வைக்கிறேன் சார். நீங்க செகண்ட் ஷோ போய் படம் பார்க்கறதுக்கு 2 டிக்கெட், பாப்கார்ன் வாங்கறதுக்கு 100 ரூபாவும் வச்சிருக்கேன் சார். ஐயோ ரொம்ப பாவம். பொண்டாட்டிக்கு ஆக்சிடென்ட்ங்கும் போது யாரா இருந்தாலும் திருட தான் செய்வாங்க. நான் கூட வழக்கமான திருடன் நினைச்சிட்டேன். சரி, நான் வர்றதுக்குள்ள ரெடி ஆயிரு. இன்னைக்கு நாம சினிமாக்கு போக போறோம். சரியா? வரேன். எஸ்சியோட வீடு எப்படி இருக்கு? என்னையா அது? பார்த்தா தெரியலையா? வீடு ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்கோம். எஸ்ஐ சாருக்கு பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர். டியூட்டி டைம்ல சினிமா பார்க்க போனதுக்கு. ஓஹோ, அதுவும் சரிதான். ஏன்னா அந்த ஆளு கொஞ்சம் திமிரு பிடிச்சவன் தான். அவனுக்கு இது தேவை. ஒரு பக்கத்து வீட்டுக்காரன். டேய், எதா மறந்தாலும் கேஸை மட்டும் மறக்காத. எங்க போனாலும் அது மட்டும் கிடைக்காது. முதல்ல அதைத்தான் நான் எழுதியிருக்கேன். நீ மத்ததெல்லாம் எடுத்து வை, நான் போய் வண்டி எடுக்கிறேன். யா அல்லாஹ், வாசக்கதவு திறந்தே கிடக்குது. ஐயோ, யா அல்லாஹ், எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்களே. ஐயோ, அவன் உண்மையிலேயே திருடன் தான். வாயை முடுங்க, இதோ சொல்ல போறேன். போலீஸ்ல எப்படி தப்பிக்கிறது? நிறுத்தாத, வேகமா ஓட்டு போ. போலீஸ் பின்னாடி வராங்க பாரு. வரல, நிறுத்தாம ஓட்டு போடா. சொல்லுங்க. அது என்னன்னா, ஹார்ன் அடிச்சு வேகமா போடா. ஏய், ஏன் இவ்வளவு வேகமா வரானுங்க? அட கடவுளே! பையா, அங்க பாரு, எல்லாரும் காலி. சீக்கிரம் வண்டிடுறா. எழுந்திரி ஏஞ்சல். ஒன்னாகல. ஒன்னாகல. பையா, பையா, சாந்தி, சாந்தி, உங்களுக்கு ஒண்ணும் இல்லைல்ல? ஃப்ளைட் லேண்ட் ஆன மாதிரி இருந்தது. சாந்தி, உனக்கு ஒன்றும் ஆகல? இல்ல, ஒண்ணும் இல்ல. எல்லாம் அவனுங்களால தான். அந்த லாரிக்காரன். வாங்க பையா. விடக்கூடாது, அவங்கள விடக்கூடாது. என்னடா ஸ்டார்ட் ஆகி தொலைய மாட்டேங்குது. சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணி போடா. ஐயோ, கழுத்து இருக்குது. ஏய், நில்லுங்கடா. டேய், 2 பேர் வரானுங்க. சீக்கிரம் வண்டிடுறா. இந்த நேரத்துல இப்படி சொதப்பணும். டேய், கொலவரியோட வரானுங்கடா. இறங்கி ஓடிடு. அங்கேயே நில்லுங்கடா. ஏய்,
எல்லாம் நில்லுங்கடா. தப்பு பண்ணிட்டு ஓடவா பாக்குறீங்க? பண்ணிட்டு ஓடாம என்ன பண்ணுவாங்க? ஒண்ணு தெரிஞ்சா பண்ணீங்களா? தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க. எங்க மேல எந்த தப்புமே இல்ல. வண்டிக்கு தானே டேமேஜ், உங்களுக்கு எதுவும் ஆகல. உங்களுக்கு நாங்க என்ன வேணாலும் செய்யறோம். ஆமா, முதல்ல வண்டிக்கு என்னாச்சுன்னு போய் பாருங்க. பாரு, நல்லா பாரு. நல்ல வேலை ஒருத்தன் தான் செத்துக்கிறான். ஆமா, இவன் ஏற்கனவே செத்து போனோம்டா. மூக்குல பஞ்சு வச்சிருக்காங்க பாரு. அது சரிதான். நல்ல வேலை இந்த பாடிக்கு ஒண்ணும் ஆகல, இந்த பாடிக்கு ஒண்ணும் ஆகல. அதான் வண்டியோட பாடி டேமேஜ் ஆயிடுச்சுல. இங்க பாரு, இந்த பாடியோட இந்த வண்டியில நாங்க பெங்கால் வரைக்கும் போகணும். பெங்காலுக்கா? சென்னைக்கு போன போதுமா? என்னோட சென்னைன்னு சொல்ற? நீ சொல்றதெல்லாம் நாங்க கேட்கணுமா? அது நாங்க சென்னைக்கு தான் போறோம், அதான் அவங்க கிட்ட கேட்டோம். இந்த வண்டியை நீங்க ரெடி பண்ணி தரணும். வேற ஆம்புலன்ஸ்ல நாங்க பெங்கால் வரைக்கும் போறதுக்கு நீங்க காசு கொடுக்கணும். அப்படி இல்லனா போலீஸ்ல கேஸ் கொடுக்க வேண்டியதா. ஐயோ, டேய் நீ கொஞ்சம் வாடா. ஏண்டா நம்ம சென்னைக்கு பதிலா பெங்கால்ல கொண்டு போய் வித்துட்டா என்ன? ஆனா லாரியை விக்கிறதுக்கு சென்னைக்கு தானே போனோம். அது அப்புறமா பாத்துக்கலாம்டா. போலீஸ் விசாரணை வந்தா பெங்கால் தான் சேஃபா இருக்கும் நமக்கு. அதுவும் சரிதான். கடவுள் புண்ணியத்தால நம்ம யாருக்கும் எதுவும் ஆகல. ஆனா என் போன் உடைஞ்சிருச்சு. இப்பதான் நிம்மதியா இருக்கு. அது ஒண்ணும் காஸ்ட்லி போன் இல்லையே, சாதாரண போன் தானே. உனக்கு அடி எதுவும் பெருசா? ஹலோ பிரதர், ஆம்புலன்ஸ பக்கத்துல இருக்கிற ஒர்க் ஷாப்ல விட்டுறலாம். உங்களை எங்க கொண்டு போய் விடணுமோ எங்க லாரியில ஏத்தின்னு போய் விட்டுறோம். ஐயோ லாரி இல்லையா? அதுவும் ஒரு சின்ன சேஞ்சா தான் இருக்கும். லாரியில போனாதான் கொஞ்சம் ஃபாஸ்டா போக முடியும். ஐயோ கடவுளே, சுமனோட வாய்ஸ் மாதிரி இருக்கு. யாராவது என்ன காப்பாத்துங்க. அது அங்க இருந்து தான் வருது. வாங்க, யாராவது காப்பாத்துங்களே. சுமன், இங்க என்ன பண்ற? ஐயோ, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் மட்டும் தப்பிக்கிறதுக்காக குதிச்சேன்டா. அப்புறம் தான் தெரிஞ்சது பாறைகளுக்கு நடுவுல குதிச்சிட்டேன்னு. நல்ல வேளை. பாடிகளுக்கு ஒண்ணும் ஆகலையாடா. இந்த சுமையையும் இங்க இருந்து தூக்கிட்டு போகணுமா? தேவையில்லை, இருந்தாலும் கூட்டிட்டு போலாம். அந்த டெட் பாடிக்கு ஒரு துணையா இருக்கும்ல. ஆமா. செத்தவன் ஏசியில படுத்து ஜாலியா இருக்கா. சாகாதவன் வெளியில படுத்துட்டு அவஸ்தைப்படுறேன்டா. இதுல டெட் பாடி யாருன்னு தெரியாத அளவுக்கு படுத்துட்டு இருக்கான் பாத்தீங்களா? இப்படிப்பட்ட நிலைமை இவனுக்கு தேவையான சொல்லுங்க பார்க்கலாம். அவன் மட்டும் தப்பிக்க பார்த்தான்ல, அதான். எந்த நேரத்துல தான் எனக்கு பெங்கால பார்க்கணும்னு ஆசை வந்ததோ, இந்த ஒத்த கண்ணை வச்சுட்டு மொத்த பெங்காலையும் எப்படிடா பாக்குறது? இவன் பாடிய நம்ம சாந்தி வீட்டுல வச்சுட்டு போயிடலாமா? கரெக்ட். ஐயோ, அங்க கல்யாணம் இருக்கே. இவரை பாத்துக்கிறதுக்கு அங்க யாருமே கிடையாது. பெங்காலுக்கு வந்ததுக்கு அப்புறமா இருட்டுல இந்த பாடி எடுத்து கொடுக்கறதுக்கு பதிலா என் பாடி கிடி எடுத்து கொடுத்துறாதீங்க. நான் உண்மையான பாடி இல்லைன்னு சொல்லி புரிய வைக்க எனக்கு பெங்கால் பாஷையும் தெரியாது. சாந்தி, இங்க இருந்து உன் வீட்டுக்கு எவ்வளவு தூரம்? இங்க பக்கத்துல தான். என்ன மிஞ்சி போனா ஒரு 2 மணி நேரம் ஆகும். ஐயோ, பக்கத்துல வந்துட்டுமா? நேரம் போனதே தெரியலல்ல. நான் நிஜமாவே தெரிஞ்சுக்கிட்டேன். ஹலோ, என்னாச்சு? சார், நாங்க இப்ப தமிழ்நாட்டுக்கு வந்துட்டோம். அவங்க ஆம்புலன்ஸ் பார்டரை தாண்டி 60 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஒர்க் ஷாப்ல நிக்குது. நீ கிலோமீட்டர் கணக்குல எனக்கு சொல்ல வேணாம். அவங்கள பாத்தியா இல்லையா அத முதல்ல சொல்ல. இல்ல சார், ஆம்புலன்ஸ் ஆக்சிடென்ட் ஆனதால அவங்க லாரியில ஏறி போனதா ஒர்க் ஷாப்காரங்க சொல்றாங்க. லாரி நம்பர் கிடைச்சிருச்சு. அப்புறம் அவங்க கூட 2 பொண்ணுங்க இருக்காங்களா? 2 பொம்பளையும் கூட யாராவது ஓடி போவாங்களடா? ஐயா மாமனாரே, சில பேர் அப்படிதான். அவங்களுக்கு 2 பொம்பளைங்க தேவை. உன்கிட்ட இப்ப நான் விளக்க கேட்டேன் நடி. வாயை முடிச்சு உள்ள போடி. தெரிஞ்ச விஷயத்த சொல்லலாம்னு இப்படி எரிஞ்சு விழுறாரு. ஐயோ, சில பேர் கடவுளே, மூணு கூட தான் நேரம்டா. கேட்பாங்க. உங்களுக்கு வயசாச்சு. சொல்லு. வாங்க வாங்க. நாளைக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க போலாம். சரி சரி. பையா முடியாது, பாடி இருக்குல்ல. இருந்தாலும் நம்ம ரெட்டு பாத்துட்டு போயிறது நல்லது. நல்லா பசிக்குது, எதையாவது சரி, சாப்பிட்டுட்டு போலாம். அட குள்ளநரி, நாங்க மனுஷனா தெரியல உனக்கு? இந்த பாரு, நாங்க சாப்பிட்டு வர வரைக்கும் நீ அந்த பாடியை பாத்துக்க. ஆமா, என் சொந்த பாடியை பாத்துக்கிட்டே நேரம் இல்ல, இதை வேற பாத்துக்கணுமா? ஐயோ, நாங்க போயிட்டு சீக்கிரம் வந்துடுறோம். பிரதர், யாராவது எத்தனை போறதுக்கு அது ஒன்றும் பணம் கிடையாது இல்ல, பணம் தானே. நாங்களும் உங்க கூட வரோம். பாட்டி, நம்ம சாந்தி வந்துட்டா. சாந்தி வந்துட்டாளா? பாட்டி, அது அவங்க பாட்டியா? வாங்க வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வணக்கம் வணக்கம். ஏமா 2 நாள் முன்னாடி வரக்கூடாது? சாந்தி இன்னும் வரலையான்னு உங்க அக்கா கேட்டுக்கிட்டே இருந்தா. இவர்தான் என் மாமா, இது என்னோட பாட்டி. வணக்கங்க. ராமலிங்கம், இவங்கள நல்லா கவனிப்பா. அந்த வீட்ல சமையல் நடக்குது, நான் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன். சரி பாட்டி. போங்கப்பா. சாந்தி, உனக்கு ஒன்றும் ஆகல? எனக்கு எதுவும் ஆகல மாமா, இவருக்கு மட்டும்தான் இப்படி ஆயிடுச்சு. தப்பிக்கிறதுக்காக எங்களை விட்டு கீழே குதிச்சாரு, அதான் இந்த நிலைமை. ஐயோ கடவுளே, பார்க்க பிச்சைக்கார மாதிரி ஆயிட்டாரு. சரியா சொன்னா. என் பேரு ராமலிங்கம். அதே லிங்கம் தான். அது எந்த லிங்கம்? இந்த லிங்கம் தான். அண்ணா சரக்கு செட் பண்ணி வச்சிருக்கானு. மாமா வேணாம், சரக்கெல்லாம் வேண்டாம். எனக்கு இல்லம்மா, நம்ம விருந்தினர்களுக்கு. நாங்க யாரும் சாப்பிடுவோம்.
கேட்டியாமா? அவங்க எல்லாரும் சாப்பிடுவாங்களா? ஓசில கிடைக்குதுன்னு ஓவரா குடிச்சு வைக்காதீங்க. கிடையாது. அக்கா சாந்தி ஆ, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்க்கா. இவங்கெல்லாம் யாரு? இவங்க பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. வணக்கங்க. வணக்கம். இவரு இவங்களோட மாப்பிள்ளை தானே? ஐயோ, மாப்பிள்ளை இன்னும் ஆகல, அதுக்கான முயற்சி நடந்துகிட்டு இருக்கு. வாங்க வாங்க உள்ள வாங்க. வாங்க உள்ள வாங்க. டேய் வேர்க்கல்ல உங்க அப்பா வந்தா தருவாரு. இதுக்கு ஏன்பா இவ்வளவு கோபப்படுற? மிஸ்டர் லிங்கம், சாந்திக்கு தான் நீங்க மாமா முறை, நானும் உங்களை மாமான்னு கூப்பிடுவா? முதல்ல நீ அப்படி பேச கத்துக்க, அப்புறமா கூப்பிடலாம். கரெக்டா சொன்னீங்க. சாந்தி கல்யாணத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடியே நீங்க எல்லாரும் வந்துடணும். அது எப்படி வந்துதான் ஆகணும்? சிவலிங்கம். ராமலிங்கம். ஹலோ பிரதர், நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். என் கிளாஸ்ல கொஞ்சம் ஊத்து. யோ, அதெல்லாம் இங்கெல்லாம் போக முடியாது. அது இல்ல, என் கிளாஸ்ல கொஞ்சம் ஊத்துன்னு சொன்னேன். உனக்கு சரக்கு வேணுமா? இந்த நீங்க கவலையே படாதீங்க, கண்டிப்பா உங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கும். பையா, சாந்தி வருது பாருங்க. இப்போ இந்த இடத்துல உங்க லவ்வ பத்தி சாந்தி கிட்ட சொல்லியே ஆகணும். இன்னைக்கு கண்டிப்பா சொல்லிடுவேன். அதையும் பாத்துரலாம். நீங்க கொடுத்த விருந்துக்கு ரொம்ப நன்றி. நாங்க கிளம்புறோம். கிளம்புறதுக்கு முன்னாடி பையா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணுமா? சொல்லுங்க. சொல்லுங்க பையா. சொல்றேன். அதாவது என்னன்னா சாந்தி, நான் உங்ககிட்ட ஒன்னு விஷயத்த சொல்லுங்க. நான் சொல்றேன். என்ன? அதான் சாந்தி, நான் உங்ககிட்ட சொல்ல ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா, இதுக்கு முன்னாடி என்ன பண்ண படிச்சது பிராண்டி. அது இல்ல, நான் எப்பவும் சொல்லுவேனே, காதல். நீங்க ஒண்ணும் சொல்ல வேணாம், நானே சொல்றேன் வாங்க. வேற ஒண்ணும் இல்ல சாந்தி, உங்களுக்கே இந்த விஷயம் நல்லா புரிஞ்சிருக்கும். இவருக்கு உங்க மேல காதல் இருக்கு. அதான் அப்பப்போ நான் சொல்ல வருவனே, அது இதுதான். பையா உங்களை விரும்புறாரு, உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறாரு. ஐயோ, என்ன சொல்றீங்க? வேணும்னா உங்க மாமா கிட்ட இந்த விஷயத்தை இப்பவே சொல்லிடுறேனே. ஐயோ, எதுவும் சொல்ல வேணாம். அவருக்கு தெரிஞ்சது உங்களை எல்லாம் கொன்னே போட்டுருவாரு. அவர் என் மாமா மாப்பிள்ள. மாமா மாப்பிள்ளையா? அப்ப பெரிய ஃபேமிலி போல இருக்கு. வா பேசாம போலாம். ஐயோ, அது இல்ல, அவர் என் முறை மாமன். எங்க கல்யாணமும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அவன் போறத ஒரு கண்ணால பாக்குற என்னாலேயே தாங்கிக்க முடியல. இப்படி ஒரு மாமா மாப்பிள்ளை இருக்கிற விஷயத்த பத்தி ஒரு க்ளூவாவது கொடுத்துருக்கலாம். அவனுக்கு தப்பு பண்ணிட்டீங்க. இப்படி அவருக்கு என் மேல ஆசை இருக்குன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியவே தெரியாது. பரவாயில்ல, எப்படியோ இப்ப அவர் மனசு ரொம்ப காயப்பட்டிருக்கு. இனி என்ன ஆதரவா பேசினாலும் அவர் மனசு ஏத்துக்காது சாந்தி. நாங்க வரோம். அந்த பாடியை எங்க கொண்டு போய் சேர்க்கணும்னா பெங்கால்ல சோட்டா லால் கேட்டுக்கிற ஒரு இடம். ஆனா உங்க குடும்பத்தில் உள்ள ஒரு பொண்ணு அவங்க கூட போயிருக்குன்னு என்கிட்ட கேட்டா அதை பத்தி எனக்கு தெரியாது. அவன் அந்த பாபு கூட இருக்கிற விஷயம் கன்ஃபார்ம் தான். பெங்கால் போறதுக்கு பை ரோடு வழியா எவ்வளவு நேரம் ஆகும்? இங்க இருந்து ஒரு 2000 கிலோமீட்டராவது இருக்கும்பா. ரெஸ்ட் எடுக்காம போனா ஒரு 2 நாள்ல போய் சேர்ந்துடலாம். அப்படின்னா நாளைக்கு ஃபிளைட்டுக்கு நீ கல்கத்தா போயிடு. அதுக்கப்புறம் எப்படியாவது அவங்களை நீ கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரணும். சரி. அதே நேரம் போலீஸுக்கும் மீடியாவுக்கும் எந்த தகவலும் போக கூடாது. புரியுதா? இவ்வளவு ஆன அப்புறம் அவளை அவ விருப்பப்படி வாழ விடுறதுன்னு நல்லது. ஐயோ, என் மனசுல பட்டது சொன்ன அவ்வளவுதான். இங்க பாருங்க, உங்க மருமக சொல்றதுலயே ஒரு நியாயம் இருக்கு. நாம எவ்வளவுதான் பிடிவாதமா இருந்தாலும் அவங்க மனசுல இருக்கிற அன்பை மறந்துடுவாங்களா என்ன? இப்ப வசதி இல்லைனாலும் பாபு ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்த பையன் தானே. என்ன சொல்றீங்க? அவங்க ஒருத்தர் விரும்பும் போது கல்யாணத்தை பண்ணி வச்சிருங்க.
பாருடா யாரோ மேல ஏறி நின்று எக்ஸசைஸ் பண்ணிக்கிறான். ஆமாண்டா. பையா লাল পাহাড়ের দেশে যা রাঙা মাটির দেশে যা তাকে তোকে মানাই ছেলাই রে இங்கேயே நிறுத்து. அவன் வீடு எங்கன்னு கேட்குறான். दादा दादा ये उशूर अली बाड़ी बाड़ी पीछे है. என்னாச்சு? இதுக்கு பின்னாடி தானா? சரி வாங்க போலாம். இங்க பாருங்க, அவர் இறந்துட்டாருன்னு ஃபர்ஸ்டே நீங்க சொல்ல வேண்டாம். ரெண்டாவது வாட்டி சொல்றேன். அப்படி இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா செத்து போயிட்டான்னு சொன்னா போதும். அதானே? உசுர் பாய் ஹாஸ்பிடல்ல சீரியஸ் ஆகி படுத்திருக்காரு. அதனால அவரோட டெட் பாடி எடுத்துட்டு வந்துட்டேன்னு சொல்லு. இங்க பாரு, அவர் ஏற்கனவே கன்ஃபியூஸ்ல இருக்காரு. இது இல்லாம சாந்தி வேற போயிட்டா. என்ன? இல்ல மனசாந்தியை சொன்னேன். செஸ்ட் பெயின். ओ चेस्ट पेन ना? ओके. हाँ, ये उसर अली का घर है. मैं उसका पिता हूँ. आप लोग? दादाजी आपका बेटा உஷர் அலி லைட்டா இறந்துட்டாரு. அதான் பாடியை ஃபுல்லா எடுத்துட்டு வந்திருக்கோம். क्या? उसर अली थोड़ा मर गया. क्या बोला? मेरा बेटा मर गया? मेरा बेटा मर गया. இறந்துட்டா இப்படி சிரிக்கிறது அவங்க சம்பிரதாயமா இருக்கும். நம்மளும் சிரிச்சிடலாம். उसर? उसर? अरे उसर! இந்த ஆள் என்ன இறந்து போனவனு சொர்க்கத்துல இருந்து கூப்பிட்டுட்டு இருக்கான். அப்ப வருவாரா? அதோ வந்துட்டான். इधर आजा बेटा. हाँ. क्या बापू? ये है मेरा बेटा उसर. क्या? அப்ப நம்ம எடுத்துட்டு வந்த ஊசர். दादाजी ये देखो. हाँ? ये उसर नहीं है, बिंद्रा है. बिंद्रा. बिंद्रा? आओ मेरे साथ. இவனுங்க என்னடா ஊர்வலம் போறானுங்களா? தெரியலையே, வா என்னன்னு பார்க்கலாம். சரி வா போ. என்ன? देखो. এই হচ্ছে বিন্দ্রা, মাওইস্ট বিন্দ্রা. আটটা মার্ডার এবং পুলিশ স্টেশনে হামলার দাগি আসামি. माओइस्ट खतरनाक आतंकवादी बीरा का भाई. ही इज मोस्ट वांटेड क्रिमिनल बिंद्रा. सरकार ने इस पर 5 लाख का इनाम रखा है. এই ধরনের লোকের সঙ্গে কোনো সম্পর্ক রাখা উচিত না, একেবারেই উচিত না. ஆஜி சீக்கிரம் வா. போலீஸ் தேடிக்கிட்டு இருக்க மாவோயிஸ்ட் பாடி வச்சுக்கிட்டு தான் நம்ம சுத்திட்டு இருக்கோம். இது போலீஸ்க்கு தெரிஞ்சாலும் மாவோயிஸ்டுக்கு தெரிஞ்சாலும் நமக்கு பிரச்சனை தான். நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம கூட வேலை பார்த்த ஒருத்தனோட டெட் பாடி அவன் வீட்ல கொடுக்கறதுக்காக நாம கொண்டு வந்திருக்கோம். அந்த ஆள் மாவோயிஸ்ட் நமக்கு எப்படி தெரியும்? நம்ம உடனே பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லி இந்த பாடி அவங்க கிட்ட ஒப்படைச்சிடலாம். அதுதான் சரியா இருக்கும். சரி. நம்மளே மாவோயிஸ்ட் நினைச்சு போலீஸ்காரங்க உள்ள தூக்கி வச்சுட்டாங்கன்னா இங்க பாருங்க, நாங்க 2 பேரும் லாரிக்குள்ளே இருக்கிறோம். அப்படி நீங்க மட்டும் உட்காந்துக்கலாம். பயந்தாங்கோலிங்களா லாரிக்குள்ள? நானும் வரேன்டா. உங்க உயிரை கொடுத்தாவது என் உயிரையும் காப்பாத்து. போலாம் வாங்க. இங்க பாரு, இந்த இறந்த ஆளுகிட்ட இருந்து ஒரு 100 ரூபாய் மட்டும் நான் கடன் வாங்கிட்டேன். அதுல ஏதாவது பிரச்சனை வருமா? ஆமா, மாவோயிஸ்ட் கூட நீங்க பணப்பட்டுவாடா பண்ணிருக்கீங்களா? அப்ப பிரச்சனை வரும். அப்படியா? அப்படின்னா இப்பவே அவங்கிட்ட வாங்கின 100 ரூபாய் நான் பட்டவடா பண்றேன். என்னால பிரச்சனை வந்துடக்கூடாது. ஐயோ, பாடி காணாம போச்சே. என்ன சொல்ற? बाबू
Excuse me, sir. Sir, one question, sir. Sir. Sir, can you please check? मैंने मारा. Sir, hello? Sir. Sir, please Namaste, go, sir. Sir, please. கங்க்ராச்சுலேஷன்ஸ். Thank you, sir. கங்க்ராட் சார். Sir, Thank a you. question, sir. Sir, a please answer me, sir. இந்த இடம் பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்குல்ல? ஆமா, நீங்க பிரிட்ஜ் கிட்ட இருந்து போட்டோ எடுத்தா போதுமா? ஊருக்கு போற ஐடியாலாம் கிடையாதா? நாளைக்கு எங்களோட ரெஜிஸ்டர் மேரேஜ் முடிஞ்சிருச்சுன்னா நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்தே போலாம். பாபு ஆ? அந்த மணிகண்டன் தான் நம்மளை ஏமாத்தி இருக்கான். அவன் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டே வந்திருக்கான். அவன் தான் பாடி எடுத்துட்டு போயிருக்கான். இங்க பாரு. அந்த மாவோயிஸ்ட உயிரோடவோ பணமாவோ பிடிச்சு கொடுத்தா 5 லட்சம் ரூபாய் கவர்மெண்ட் இனாமா கொடுக்குதான். இது அவனுக்கு எப்படி நம்ம தெரியும்? பேசுனதை கேட்டுட்டு உடனே இப்படி பண்ணிட்டான். அப்ப தொக்கா மாட்டிட்டீங்க. பெங்காலி பேப்பரா இங்க கூட நான் பார்க்கறேன். ஆஹா, நடந்ததெல்லாம் டீட்டெயிலா எழுதிக்கிறானுங்க. உனக்கு பெங்காலி தெரியுமா? அப்புறம் இவ்ளோ பேஜ் எழுதி வச்சுக்கிறானுங்களே, பார்க்கும்போதே தெரியல. அது சரி. உங்களுக்கு கொடுக்க வேண்டிய 5 லட்ச ரூபா வாங்கிட்டு சிரிச்ச முகமா போஸ் கொடுத்துக்கிறான் பாத்தியா? நீங்க கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போயிடுச்சு. இந்த காசு காசப்பட்டவனும் நாங்க இங்க வரல. ஆமா, இதோட நமக்கு எந்த தலைவலியும் இல்ல. மணிகண்டன் செஞ்ச பாவத்துக்கு அவனுக்கே பலன் கிடைச்சிடும். সরি, এরকম একজনকে আমার মনে হচ্ছে না আমি দেখেছি। இந்த மாதிரி ஒரு ஆளை பார்த்ததே இல்லைங்கிறாரு. இந்த கம்பெனி கேஸ் விஷயமா ஒரு வாட்டி அவர் இங்க வந்துட்டு போயிருக்காரு பையா. He has come here before. We don't know about that. We are the new staffs here. இவங்க புதுசா வந்திருக்காங்களா, அதனால தெரியாதா? ஓ, அப்ப நம்ம போலாம். ஓகே சார். ஓகே. क्या चाहिए? இந்த கோல்ட் எத்துன்னு பணம் கொடுங்க செட்டு. सोना बेचने के लिए? சோனாவுதா? சோனாது இல்ல, என்னோடது. இந்த ஆள் என்னடா சொல்றான்? விக்கிறதுக்கு செட்டு, துட்டு துட்டு. दो दो. கோல்டு மட்டும் இல்ல, ஃப்ரிட்ஜ், ஏசி, டிவி. फ्रिज टीवी? அப்பாடா சந்தோஷமா இருக்குது. ஃப்ரிட்ஜுக்கு பேரு பெங்கால ஃப்ரிட்ஜ் தான். அது மட்டும் இல்ல, கட்டில் இருக்குது, பீரோ இருக்குது, கேஸ் இருக்குது, அடுப்பு இருக்குது, துணி இருக்குது, மணி இருக்குது, எல்லாமே இருக்குது. तुम्हारा है? எங்கள்ட்ட தான் இருக்குது. நாங்க தான் எல்லாத்தையும் வாங்கணும். ஓன் ரிஸ்க். एक मिनट, पैसा अंदर है। मैं अभी लेके आता हूँ। ओके आप लोग बैठो बैठो। ओके बैठो बैठो। பைட்டோ பைட்டோன்னு சொன்னா ஏதாவது பிரச்சனையாடா? டேய், அவளை போனா கையில இருக்காது, எத்தனை வர போகிறாரு? हेलो पुलिस स्टेशन, मैं लाला बोल रहा हूँ। मेरे दुकान। ஐயோ, அந்த ஆளு நம்மள போட்டு குடுக்குறானா? கிளம்பு கிளம்பு. பட்டன தூக்கி சட்டன ஓடிடலாம். பெங்காலி போலீஸ் காலி பண்ணிடுவாங்க. ஐயோ, बैठो बैठो, चाय और कॉफी। ஏய், பால் ஊத்தி ஏற்பாடு பண்ணிட்டு டீ வேணுமா காபி வேணுமா கேக்குறியா? போடா செட் பைல. ஓடு ஓடு ஓடு. ஐயோ, पुलिस पकड़ो चोर। ஓடு ஓடு ஓடு, நிக்காத. மாட்டனா மட்டன் தான். ஓடு ஓடு ஓடு. ஐயோ, சேட்டு இப்படி ஒரு வேலையை பண்ணி விட்டானே. ஓடு 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 ஓடு. சரியா போனாலும் திரும்பி மட்டும் பார்க்காதடா. ஓடு 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 ஓடு. இவனுங்களை எதுக்காக போலீஸ் துரத்துறாங்க? என்னன்னு பார்க்கலாம் வா. நீ இந்த கார் பண்ணி போடா. நம்ம ஊர் போலீஸ் கண்ணிலே விரல் விட்டாட்டுவோம். இவனுங்க எதுக்கு உங்களை போலீஸ் துரத்துறாங்க? சும்மா. உன் கையில என்ன? ஒண்ணும் இல்ல. காட்டு. என்னன்னு காட்டுறா. இவ்வளவு இவ்வளவு தங்கம். நாங்க இதை விக்கிறதுக்காக கொண்டு போனோம்.
விக்கிறதுக்கா? உண்மையை சொல்றா, இது எங்க இருந்து எடுத்த? ஐயோ இது எங்க ஆத்தாது. என் பொண்டாட்டி ஓடுதுங்க. இவன் அம்மா தான் உன் பொண்டாட்டியா? உண்மையை சொல்றா, இல்லனா நானே போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். ஃபோன் பண்றேன் பையா. ஐயோ போலீஸ் கூப்பிடாத. நீங்க எப்ப பார்த்தாலும் எதுக்கு போலீஸ் போலீஸ்னு கூப்பிடுறீங்க? நான் உண்மையை சொல்லிடுறேன். அன்னைக்கு ராத்திரி கல்யாண வீட்டுல நம்ம சரகச்சின்னு இருக்கும்போது எனக்கு அர்ஜென்ட்டா பாத்ரூம் வந்துன்னு கிளம்புனேன்ல. அன்னைக்கு திருந நகதாது. இது கொஞ்சம் புடி. அவன் அந்த பொண்ணு கஷ்டப்பட்டு கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சிருந்த நகைய திருடி இருக்கியா? உண்மையை சொன்னா போலீஸ் கூட அடிக்க மாட்டாங்க. நீங்க என்ன பையா பையா? நாங்க என்ன ஒண்ணு பண்றோம்? இந்த நகையெல்லாம் வித்துட்டு அந்த பொண்ணுக்கு இந்த காசை மணி ஆர்டர் பண்ணிடுறோம். மணி ஆர்டர் அனுப்புறேன். அவங்க ரெண்டு பேரும் விடுங்க, நான் பாத்துக்கிறேன். வாங்க அண்ணே. எப்படியும் நகை கிடைச்சிருச்சு. இந்த விஷயத்தை சாந்திக்கு முதல்ல ஃபோன் பண்ணி சொல்லுங்க. இது கரெக்ட். உங்களை ஒரு வழி பண்ணிடுறேன்டா. என்னடா? சாந்தி, திருடு போன நகை கிடைச்சிருச்சு. அப்படியா? கிடைச்சிருச்சா? இனிமே எதுக்கு அந்த நகையெல்லாம்? எல்லாமே போச்சு. நகை இல்லாம இந்த பொண்ணு வேண்டான்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சொல்லிட்டாங்க. முடியாது. கொஞ்ச நாள் கழிச்சு நகையை தந்துரும் சம்பந்தி. ஒன்னும் சொல்ல வேணாம். டேய் சரவணா, வாடா. அழாதம்மா, இந்த முகூர்த்தத்திலே என் பேத்தி கல்யாணம் நடக்கும். ராமலிங்கம் பாட்டி, நம்ம குடும்பத்தோட கௌரவத்தை நீதாண்டா காப்பாத்தணும். கட்டுற செல்வி கழுத்துல தாலிய. நடக்க வேண்டியது நடந்துருச்சு. இனி அக்காவும் மாமாவும் நல்லபடியா வாழட்டும். பையா வேணாம் பையா, எதுவும் பண்ணாதீங்க. என்னடா முருகு? எனக்கு சின்ன அவள்தானா? பையா என்னாச்சு? நகை இல்லாம அக்கா கல்யாணம் நின்னதுனால சாந்திய கல்யாணம் பண்ண வேண்டிய மாமா அக்காவை கட்டிக்கிட்டாரு. இப்போ சாந்தி எனக்கு தான். பையா இப்ப ரூட் டபுள் கிளியர். இன்னும் எஸ்கேப்டா. டேய், நீ பெரிய மனுஷன்டா. திருட்டு அவ்வளவு பெரிய தப்பெல்லாம் இல்ல. தப்பெல்லாம் இல்லையா? இல்ல இல்ல. சரி, அவன் கையை விடுங்களேன். திருடுறது இந்த மாதிரி சம்பவங்களுக்கு ஓகே. ஆனா இதுக்கு மேல திருடுனா புரியுதா? பயப்படாத, நான் ஒன்றும் சண்டை போட இங்கே வரல. எல்லா விஷயத்தையும் இவகிட்ட நான் சொல்லிட்டேன். உங்க விஷயத்த நாங்க ரொம்ப சீரியஸா டிஸ்கஸ் பண்ணோம். நீங்க பாட்டுக்கு இந்த மாதிரி திருட்டுத்தனமா ஓடி வந்துட்டா மீடியாக்காரங்களா சும்மா இருப்பாங்களா? அது மட்டும் இல்லாம அடுத்த மாசம் எலெக்ஷன். உண்மையை சொல்லணும்னா நீங்க செஞ்சது பெரிய முட்டாள்தனம். எப்படியோ உங்க கல்யாணத்துக்கு அப்பா ஒத்துக்கிட்டாரு. இங்க பாரு, எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கல்யாணம். அது வரைக்கும் காத்திருக்கிறதுல எந்த கஷ்டமும் இல்லையே. இவங்க ஆசீர்வாதத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறதுல என்ன கஷ்டம் இருக்க போகுது? அப்படின்னா நான் இவளை இப்போ வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். நாங்க தங்கி இருக்கிற ஹோட்டலை வெக்கேட் பண்ணிட்டு இன்னைக்கு நைட்டே ஃபிளைட் பிடிச்சு ஊருக்கு போறோம். லேட் பண்ண வேண்டாம். லக்கேஜ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துரு. அப்புறம் ஒரு விஷயத்த உங்ககிட்ட முக்கியமா நான் சொல்லி ஆகணும். கொஞ்சம் வா. வேற ஒன்றும் கிடையாது. எல்லாத்தையும் மறந்து உங்க ஆசைப்படி எல்லாமே நடக்கும்போது இதுக்கு பதிலா
நானும் சில விஷயங்களை எதிர்பார்க்கலாம்ல. புரியுற மாதிரி சொல்லுங்க. நான் கனவு கண்ட என்னோட குடும்ப வாழ்க்கையை நாசம் பண்ணி மக்கள் முன்னாடி என்ன ஒரு கோமாளியா நிக்க வச்சது உன்னோட பையா தானே. அவனை பார்க்கும்போது என் மனசு என் கண்ட்ரோல்ல இருக்காது. ஒண்ணு இல்ல, அந்த ஆள் இங்க தானே இருந்தான், அவன் இங்கேயே இருக்கட்டும். நீங்க ஊருக்கு திரும்பி வரும்போது அந்த ஆள் உங்க கூட வரக்கூடாது. தெளிவா சொல்லணும்னா, நீ என் தங்கச்சி கூட வாழணும்னா அந்த ஆள் கூட இருக்கிற எல்லா உறவுகளையும் நீ முறிச்சுக்கணும். பையானு கூப்பிட்டாலும் உன் சொந்த அண்ணன் இல்லையே, சாதாரண வேலைக்காரன் தானே. விருப்பப்பட்ட வாழ்க்கை வேணுமா, உன் பையா வேணுமா, நீயே யோசி. பையாக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது. ஏன் ஒரு மாதிரி இருக்க? அந்த மோகன் என்ன சொன்னா? அது ஒண்ணு இல்ல, ஏஞ்சல் போன சின்ன கவலை அதான். என்னடா என்னாச்சு? உண்மையை சொல்றா. எதையும் யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னா நான் எப்படி சொல்ல முடியும்? சொல்றியா இல்லையா? வேற ஒண்ணும் இல்ல. மோகன் சொன்னது கேட்டு பாபு ரொம்ப சங்கடமா இருக்கான். ஏஞ்சலுக்கும் பாபுக்கும் கல்யாணம் நடக்கணும்னா உங்க கூட எந்த சம்பந்தமும் இருக்க கூடாதான். இங்க இருந்து ஊருக்கு திரும்ப போகும்போது கூட நீங்க இருக்க கூடாதுன்னு சொல்றாரு. இந்த ஆப்பாயிலுக்கு பெங்காலியில் என்னடா சொல்லுவானுங்க? தக்காளி. அப்ப வெங்காயத்துக்கு பெங்காலி. நல்லா இருக்கேன். ஆஹா, சமையல் எல்லாம் செஞ்சு இங்கேயே தங்குற மாதிரி ஒரு ஐடியா பண்ணிட்டீங்களா? எங்களுக்கு எந்த இடமா இருந்தாலும் ஒரே மாதிரி தான். இதை இப்படி எடுத்து அப்படியே சாப்பிடணும். சாருக்கு பிரெட் வேணுமா? இருக்காரா? இல்ல டவுனுக்கு போய் வாங்கிட்டு வரணும். வேண்டாம், இதுவே ஒரு 10 எடுத்துக்கோ. अरे भाई कैसा है? कितने दिन के बाद मिला हूं यार. ஆண்டவன் புண்ணியத்துல நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். अरे पिछली बार जब 2 आदमियों को लेने के लिए आया था उस समय मिला था. லக்க 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 எதுவுமே புரிய மாட்டேங்குது. இவங்க எல்லாம் இந்த ஊர்ல இருக்கிற என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். இவரோட பேரு ஃபிரோஸ், சினிமாவுல பெரிய ஸ்டண்ட் மாஸ்டர். नमस्ते. இவன் ஸ்டண்ட் மாஸ்டரா? நான் என்னமோ நகை கடையில திருடுறவன்னு நினைச்சிட்டேன். क्या बोला सर? நான் செத்துட்டேன். இப்படி சாவ எனக்கு விருப்பம் கிடையாது. சரி விடு, நீ விருப்பப்பட்ட மாதிரி அப்புறமா சாகலாம். இது சினிமாவுல யூஸ் பண்ற பொம்மை துப்பாக்கி. இது ஒரிஜினலா இருந்தா எங்களுக்கு ஆப்பாயில் வேஸ்ட் ஆயிருக்குதுல. போடா अरे बुलसे. अरे अरे आओ. வாங்க வாங்க வாங்க. ஏய் 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 போடா. இன்னொரு ஆம்லெட் போடுறடே சீக்கிரம். பாபு, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நாளா என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க கூடவே நான் இங்கேயே இருக்கணும்னு. அது மட்டும் இல்லாம என் அப்பா அம்மா வாழ்ந்த இடமும் இதுதானே, அதனால நான் இங்கேயே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். நடந்ததெல்லாம் சுமன் உங்ககிட்ட சொல்லிட்டான்ல? அந்த ஆள் ஏதோ சொன்னதுக்காக உங்களால எங்களை விட்டுட்டு போக முடியுமா என்ன? என்னால உன் வாழ்க்கை வீணா போயிடக்கூடாது. உங்களை இழந்தாதான் அவன் எனக்கு கிடைப்பானா? அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம். இதுக்கு மோகனும் அவங்க அப்பாவும் சம்மதிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இன்னொரு விஷயம், ஏஞ்சல் உங்களை பத்தி ஏதாவது பேசினான்னா எனக்கு அவ தேவையே இல்லை. ஹலோ, என்ன ரெண்டு பேரும் ரொம்ப சென்டிமெண்டா கட்டி பிடிச்சு பேசினீங்க பாரு. அந்த பையா பாபுக்குள்ள எந்த பிரச்சனை வேணாலும் இருந்துட்டு போட்டோம், நாம அதுல தலையிடக்கூடாது. ஸ்டாப் யுவர் சென்டிமெண்ட். நீங்க கவலைப்பட வேண்டாம் பையா. மோகனுக்கு உங்க மேல இருக்கிற கோவத்தை எல்லாத்தையும் நான் மாத்தி காட்டுறேன். இது நடந்தே தீரும். வாங்க.
Yeah, you reaching on 22nd morning, sir? Please hold on. தேங்க்யூ. Welcome. பாய். டேய் யார் அது? என்னது? என்ன சொல்ற? வந்தவங்க அவரை மட்டும் கூட்டிட்டு போயிட்டு என்ன அங்கிருந்து கிளம்பி போக சொன்னாங்க. நான் இப்போ உங்ககிட்ட தான் வந்துட்டு இருக்கேன். அவங்க டிமாண்ட் என்ன? அவங்க ஆளு கொண்டு மணிகண்டன் கிடைக்கிற வரைக்கும் அவங்க என்னோட அண்ணனை விட மாட்டேன்னு சொல்லிட்டு போனாங்க. என்ன பண்றது? போலீஸ்ல மட்டும் நம்ம இன்ஃபார்ம் பண்ணா அவங்க அண்ணனை கொன்னுடுவேன்னு மிரட்டிட்டு போனாங்க. போலீஸ்க்கு போறதெல்லாம் டேஞ்சர். அப்படி போனீங்கன்னா உங்க அண்ணனோட உயிருக்கு தான் ஆபத்து. ச்சே, இப்போ என்ன பண்றது? சரி, நீ உடனே உங்க அப்பாவுக்கு கால் பண்ணி இங்க சீக்கிரமா வர சொல்லு. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க எல்லாம் பண்ண தப்புக்கு நான் என் பையனை நஷ்டஈடா கொடுக்கணுமா? என்னடா உங்களுக்கு பதிலே சொல்லாம நின்னுகிட்டு இருக்கீங்க? அது சார், பாடியை கடத்திட்டு போனது இவன் தான். பணத்துக்காக போலீஸ் ஸ்டேஷன் போய் பாடியை கொடுத்து எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணம் இவன் தான். சார் இருக்கிறதுனால நீ தப்பிச்ச. அது அவரே பார்த்து இல்லைன்னா உன்னை இங்கேயே சாவடிச்சிருப்பேன். உன்னால என்ன ஒன்னும் பண்ண முடியாது. எனக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய காசை தான் வாங்க போறேன். அவன் மேல இருந்து விழுந்ததே என்னால தானே. அதாவது இவனுக்கு வெட்டின குழியில அவன் விழுந்து செத்தான். என் பாபுவை நீ சாவடிக்க பாத்தியாடா? விடுன்னு சொல்றல, விடு. உங்க சண்டையை பாக்குறதுக்காக நான் இங்க வரல, புரியுதா? என் பையனை காப்பாத்துறதுக்காக வந்திருக்கேன். எனக்கு உங்களால உதவி பண்ண முடியுமா முடியாதா? முடியும். இவனை பிடிச்சு மாவோயிஸ்ட் கிட்ட கொடுத்துருங்க. மணிகண்டா, நீ என் கட்சியோட முக்கியமான போராளி. நீ நம்ம கட்சிக்காக, என்னோட பையனுக்காக மாவோயிஸ்ட் கிட்ட நீ சரண் அடைஞ்சிரு. நல்லா இருக்க. உங்க பையனை காப்பாத்த என் உயிரெல்லாம் கொடுக்க முடியாது. எனக்கு கிடைக்க வேண்டிய 5 லட்சம் ரூபாய் கிடைச்சதுன்னா நான் போய் செட்டில் ஆயிடுவேன். அப்பனா நம்ம கட்சி? ஆமா, போடலங்க கட்சி. எனக்கே ஆப்படிக்க பாக்குறீங்களா? இப்போ இந்த நிமிஷமே கட்சியில இருந்து நான் விலகுறேன். உங்க பையனுக்கு பலி கொடுக்க வேற ஆளை பாத்துக்கோங்க. காசு கொடுப்பான்னு நம்பி வந்தா உயிரை கொடுக்க சொல்றாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. உங்க பையனுக்கு ஒண்ணாகாம நான் பாத்துக்கிறேன். நாங்க பண்ண தப்புக்கு இப்ப வரைக்கும் அவருக்கே தெரியாம நிறைய தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காரு. அதனால அவருக்கு நாங்க ஏதாவது செஞ்சுதான் ஆகணும். அது பிராய்ச்சித்தம். அதேதான். எப்படியாவது அவங்க இடத்த நாங்க கண்டுபிடிச்சிருவோம். எங்க உயிரை கொடுத்தாவது உங்க பையனை காப்பாத்தி கொடுத்துறோம். அதுதான். ஆமா. போலாம். நீங்க சாப்பாடு சாப்பிட்டீங்களா? எதுக்கு? ஆனா நாங்க எதுவும் சாப்பிடலடா. நீங்க தானே. சாப்பாட்டை தவிர மத்த எல்லா செட்டப்பும் உள்ள இருக்கு. இருந்தாலும் அந்த மாஸ்டர் ரொம்ப கில்லாடி. ஒரு விஷயம், மோகனுக்கு எந்த சந்தேகம் வரல? இல்ல கடத்திட்டு போனது உண்மையான மாவோயிஸ்ட் நினைச்சு பயந்து போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கான். அரசியல்வாதியோட லுக்கு மட்டும்தான் ஒரு பயந்தா. இந்த பாட்டு டான்ஸ் எல்லாம் எதுக்கு? கொல்ல கூட்டமா இருந்ததெல்லாம் தேவையில்ல. मेरा सेटअप कैसा है? அச்சா ஹே. இருந்தாலும் கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஓவரா இருந்தாலும் பரவாயில்ல. எதா இருந்தாலும் சரி, நானும் பையாவும் காப்பாத்த வந்திருக்கோன்னு மோகன் நம்பணும். ஆமா, கண்டிப்பா நம்புவாரு. இங்க பாரு, மாவோயிஸ்ட் நின்னுகிட்டு இருக்கிற எல்லாருமே இவங்க செட்டப் பண்ண ஆளுங்க தான். ஏற்கனவே இந்த செட்ல தான் பாகுபலி ஷூட்டிங் எல்லாம் நடந்திருக்கு. சம்ஜா? சம்ஜா. அப்படின்னா ஆபரேஷன் மோகன் ஸ்டார்ட். அப்படிதான். இங்க பாரு, இந்த நிலைமையில ஸ்லோ மோஷன்ல நடக்கிறது தேவையா? பையா, இந்த சீன்ல இந்த மாதிரி நடந்தாதான் நல்லா இருக்கும். அதுவும் சரிதான். ஷூட் கரோ. ஓகே, ஷூட் பண்ண சொல்லிட்டாரு.
எங்க कौन है लेफ्ट साइड ऊपर இதோ பையா புல்லட் தீந்துச்சு. எங்கேயும் தான். மாஸ்டர் बोलो குண்டு தீந்து போச்சு. கோலி கோலி அதேதான். बंदूक छोड़ो ड्रॉप योर गन. स्टार्ट फाइट. ஓகே ஓகே பயமா இருக்கு பையா. பயப்படக்கூடாது. வா. எப்படி இப்ப எந்த பக்கமா நாங்க அடிக்கிறத அவரு பார்க்கணும். நான் தான் அவரை கடத்தனு இல்ல உன்ன சீக்கிரம் சீக்கிரம் தூக்கி போடுங்க. ஜம்ப் பண்ணு. அப்படிதான். தூக்கி வீசுடா, கண்ணுல போட்டுற போற. நான் உங்களை காப்பாத்துறதுக்கு தான் வந்தேன். கமா அடிக்கிறதுக்கு பக்கத்துல வாடா. சரி நான் அங்க வரேன். நான் உன்னை அடிக்கிறேன்டா, கையேடுறா. என்னடா இது? நீ உண்மையிலேயே கிளாஸ் உடைச்சிட்டியா? டேய் நிஜமா உனதா நிஜமா தானடா கிளாஸ் எல்லாம் உடையும். என்ன சொல்ற? காமெடி பண்ற? என்ன நிஜமா? மழை மாறதடா என்ன அடிச்சது. இதெல்லாம் மாஸ்டரோட சிஷ்யங்க தான். உனக்கு டைமிங் தெரியல. நீ இங்கே இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். ஓ போலாத்து ஒரிஜினலி மாறா. ஒரிஜினலி மாறா? பையா என்னாச்சு? ஒரிஜினல் தான். ஒரிஜினலா? உனக்கு டவுட்டா இருந்தா நீ ஒரு முறை போயிட்டு வா. मास्टर क्या हुआ? तुम्हारा आदमी ओरिजिनली मारा. என்னையும் மாறா. वो हमारा आदमी नहीं है. அப்போ वो कौन है? I think he's an outsider. அப்போ பரவாயில்லை. ஏதோ பிரச்சனையா இருக்கு. வாங்க என்னன்னு பார்க்கலாம். ஒரு நிமிஷம். மணிகண்டன் எங்களை அடிச்ச. ஆமாடா நானே தான். சினிமா ஷூட்டிங்க நடத்துறீங்க, எல்லாத்தையும் போட்டு கொடுக்குறேன். மோகன் சார், மோகன் சார், மோகன் சார். நீ எவ்வளவு பெரிய மாவோயிஸ்டா இருந்தாலும் இருக்கு எங்க மோகன டச் பண்ண விட மாட்டோம். சீக்கிரம் இவனை மாவோயிஸ்டா மாத்து. இதோ வேடிக்கை பார்க்காம துணியை கட்டு. சீக்கிரம் இவன் தான் மாவோயிஸ்ட். பிடிச்சிட்டோம். சாரை கிட்னாப் பண்ணி கொலை பண்ண பாக்குறியா? என்ன அவரை சாவடிப்பியா? சாகடிக்க வந்துட்டு கடைசியா டாட்டா கொடுக்கறத பாரு. நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க, நாங்க இவனை பாத்துக்கிறோம்.
அவரை ஈஸியா ஏமாத்திடலாம் ஆனா என்ன ஏமாத்த முடியாது எனக்கு என்ன ஆனாலும் அவர்கிட்ட இதை சொல்லியே தீருவேன் பிடிங்க எங்க ஓட பாக்க ஓய் அவன் பெரிய மாவோயிஸ்ட். நீங்க பயப்படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். வா. என்னாச்சு? இவன் போயிட்டான். போயிட்டானா? மாஸ்டர் எங்க? குட் ஃபினிஷிங். தேங்க்யூ. ஸ்டார்ட் ஃபைனல் அட்டாக். ஒன்றும் பிரச்சனை இல்லையே. நல்லா இருக்கீங்களா சார்? சார நான் காப்பாத்தணும். விடுங்க. சும்மா சார் சார் பையா இங்க இல்ல பையா, அங்க வைங்க. பையா 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 பத்தி கவலைப்பட வேண்டாம். நான் செத்தாலும் சரி சார காப்பாத்துங்க. போங்க சார காப்பாத்துங்க. மோகன் சார் இங்க இருந்து கூட்டிட்டு போ. பையா ஒரு ஏதாவது பேசி இம்ப்ரெஸ் பண்ணுங்க. எப்படியாவது அவரை காப்பாத்து சார். அன்னைக்கு வசந்தி கூட நீங்க தான் இருந்தீங்கன்னா எனக்கு சத்தியமா தெரியாது. என்ன மன்னிச்சிருங்க சார். பையவன் நான் பாத்துக்கிறேன். நீ சார கூட்டிட்டு சீக்கிரம் வெளில போ. போங்க. போயிட்டீங்களா? போயிட்டாங்க நினைக்கிறேன். பையா போயிட்டானா? சீக்கிரம் சீக்கிரம் இருங்க இருங்க. வண்டி எடு. நம்ம பண்ண டிராமா எல்லாத்தையும் மோகன் நம்பியிருப்பானா? கண்டிப்பா நம்பி இருப்பாரா? எது எப்படி இருந்தாலும் சரி உங்க தைரியத்தை நான் பாராட்டியே ஆகணும். தேங்க்யூ. போலீஸால முடிக்க முடியாத ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு நீங்க உயிரை பணயமா வச்சு முடிச்சிருக்கீங்க. நீங்க காப்பாத்தி இருக்கிறது ஒரு சாதாரண ஆளு கிடையாது, நம்மளுடைய வருங்கால எம்பி. அடிபட்டதுல பிரச்சனை எதுவும் இல்லையே? மொத்தமா 2 குண்டு தான் இருந்தது, அதுல 1 எடுத்தாச்சு. பை த பை, கடைசி நிமிஷத்துல எனக்கு பைத்தியம் பிடிச்சதுனால 2 மாவோயிஸ்ட ஷூட் பண்ணியே கொன்னுட்டேனா பாத்தீங்களா? நீங்களும் என்ன மன்னிச்சிருங்க. என்ன பேசாம இருக்காரு? நீங்க பழச எல்லாத்தையும் மறந்துருங்க. பையாவை பத்தி மனசுக்குள்ள எதுவும் வச்சுக்காதீங்க. ஆமா. ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன விஷயம் ஞாபகம் இருக்குல்ல? திரும்பவும் சொல்றேன். இங்க இருந்து கிளம்பும் போது இந்த ஆள் உன் கூட இருந்தாதான் என் தங்கச்சி உனக்கு கட்டி வைப்பேன். அடிபட்டு பார்த்து எப்படியோ எல்லாரும் சந்தோஷமாயிட்டீங்கல்ல? சார் அவசரப்பட்டு சந்தோஷப்படாதீங்க. இவன் கட்சியை விட்டு ராஜினாமா பண்ணிட்டானே. ஆமா. இவன் எப்படி வந்தான்? ஒருவேளை ராஜினாமா லெட்டர் கொடுக்கறதுக்காக இப்படி வரானோ? என்ன மணிகண்டா? சார் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். இவனுங்க 2 பேரும் இந்த திருட்டு மாவோயிஸ்ட்.
சாகும்போது கூட எவ்வளவு ஸ்டைலா படுத்திருக்கான் பாத்தியா? பரவாயில்ல, இருக்கட்டும். இதை நம்ம எலெக்ஷன் பயன்படுத்திக்கலாம். இது முன்னாடியே நடந்திருந்தா நீங்க கஷ்டப்பட்டிருக்க தேவையே இல்ல. என்ன இருந்தாலும் இவன் உங்க சைடு சூப்பர்வைசர், அதனால இவனோட பாடியை ஊருக்கு கொண்டு வர வேண்டியது உங்களோட பொறுப்பு. கண்டிப்பா ஃப்ரீசர் ஃப்ரீயா தான் இருக்கு. கடைசியா நாங்க இன்னொரு பாடி எடுத்துக்கிட்டு எங்க ஊருக்கு நாங்க வந்துகிட்டு இருக்கோம். கட்சியில இருக்கும் போது இவனுக்கு ஏசி ரூம் கம்பல்சரி. செத்ததுக்கு அப்புறமும் அதே வசதி. சூடா இருக்கிறதுனால ரிட்டர்ன் வரும்போது அதே பிளேஸ்ல நான் படுக்கலான் இருக்கேன். அட்வான்ஸ் புக்கிங். பையா ஃபோன் பண்ணி சொன்னதுனால சாந்தி தன்னோட எல்லா துணிமணிகளையும் எடுத்துக்கிட்டு பையாக்காக காத்துக்கிட்டு இருந்தா. வா. வண்டி செக் போஸ்ட் கிட்ட வந்தபோது அந்த 2 திருடனையும் இந்த லாரியும் போலீஸ் கிட்ட ஒப்படைக்க வேண்டியதாயிடுச்சு. அதனால எங்க பையனும் மறுபடியும் அந்த பழைய ஆம்புலன்ஸ்ல தான் தொடருச்சு. பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல மோகன் தோத்து போனாலும் லேடிஸ் ரிசர்வேஷன் சீட்ல போட்டி போட்ட மிஸ்ஸஸ் வாசந்தி மோகன் அதிக வாக்கெடுப்புல ஜெயிச்சாங்க. அவங்களுக்கு மினிஸ்டர் போஸ்டிங் தரதா இருந்தா ஒன்னு பொதுநல டிபார்ட்மெண்ட்டோ இல்ல சிவில் சப்ளைஸ் டிபார்ட்மெண்ட் தர சொல்லி அவங்க அரசாங்கத்துக்கிட்ட ரிக்வெஸ்ட் வச்சாங்க. கொல்கத்தா கம்பெனில நடந்துகிட்டு இருக்க கேஸ்ல நாங்க ஜெயிச்சிட்டோம். அதுக்கான நஷ்ட ஈடா 2 கோடி டிராஃப்ட நான் பார்த்ததும் நான் மயங்கி கீழே விழுந்துட்டேன். என்னாச்சு? இந்த எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு கல்யாணம் பண்ண நாங்க ஹனிமூன் ட்ரிப்புக்காக டெட் பாடி இல்லாம பெங்காலுக்கு மறுபடியும் எங்க பயணத்தை தொடர்ந்தோம். அப்படி போகும்போதுதான் ஒரு அதிசயமான விஷயத்தை நாங்க பார்த்தோம். பையா, அந்த சாமியை பார்க்கும்போது நம்ம அப்பா பார்க்குற மாதிரி இல்ல? பாபு மாதிரிலாம் இல்ல பையா, நம்ம அப்பாவே தான். அப்பா 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 அப்பா, நான் தான் பாபு. இது பையா. எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இவங்க தான் உங்க மருமக. நம்மளோட கல்கட்டா கம்பெனியோட கேஸ் ஜெயிச்சாச்சு. 2 கோடியும் கிடைச்சாச்சுப்பா. ஓம் சாந்தி. அடடே, சாந்தி அப்பாவுக்கு தெரியுமா? கேட்டியா? நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, இன்னும் அப்படியே தான் இருக்காரு. அப்பா, கான்ட்ராக்டரான எங்க அப்பா இந்த சன்னியாச வாழ்க்கையை விட்டுட்டு மறுபடியும் வீட்டுக்கு வருவாருன்ற நம்பிக்கையோட எங்களோட பயணமும் இந்த ஊர்வலத்தோட போயிட்டே இருந்தது.